வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். இன்று 11 கீழ்க்கணக்கு நூல்களில் மதுரை கூடலூர் கிழார் அவர்கள் இயற்றிய முதுமொழி காஞ்சி எனும் நூலை பற்றிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். 11 கீழ்க்கணக்கு நூல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒன்றாகிய முதுமொழி காஞ்சி, இந்நூலினை இயற்றியவர் அப்படிங்கிறப்போ மதுரை கூடலூர் கிழார் அவர்கள். இது கிட்டத்தட்ட 1919 இது பதிப்பாக நம்மளுக்கு வெளிவந்திருக்கிறது. 1919 வந்த நூல் இது. இந்த நூலை பொறுத்த வரைக்கும் சிறந்த ஒரு 10 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 10 பாடல்களாக கொடுத்துருப்பாங்க. சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவ்வா 10, அல்ல 10, இல்லை 10, பொய் 10, எளிய 10, நல்கூர்ந்த 10, தண்டா 10. இந்த 10மே நம்மளுக்கு முதுமொழி காஞ்சி உள்ளே இருக்கக்கூடிய பிரிவுகள். அதை நம்ம இயல்கள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இதில் 10 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவ்வா 10, அல்ல 10, இல்லை 10, பொய் 10, எளிய 10, நல்கூர்ந்த 10, தண்டா 10. இந்த 10களும் முதுமொழி காஞ்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூறுகள். இதில் நம்ம என்ன அப்படின்னு பார்க்குறப்ப என்ன அப்படிங்கிறது பதிப்புரையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முற்காலங்களில் பாண்டியர்களால் ஏற்பட்ட தமிழ் சங்கங்கள் 3 இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அவை தலைச்சங்கம், அதாவது முதற் சங்கம் இப்போ நம்ம சொல்கிறோம். அப்போ தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்பன. தலைச்சங்கமும் இடைச்சங்கமும் சரித காலத்துக்கு முற்பட்டவை அப்படிங்கிறாங்க. கடைச்சங்கம் ஏறக்குறைய 1800 ஆண்டுகளுக்கு முன் இருந்த 80 இக்கால புலவரில் பலருடைய கொள்கை கடைச்சங்கம் இருந்த இடம் மதுரை அப்படிங்கிறாங்க. அந்த கடைச்சங்கம் எப்படி சொல்கிறாங்கனாக்க, 1800 ஆண்டுகளுக்கு முன் இருந்தது என்பது இக்கால புலவரில் பலருடைய கொள்கை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. கடைச்சங்கம் இருந்த இடம் சொல்லும் பொழுது மதுரை. அச்சங்கம் இருந்த தமிழாராய்ந்தவர் சிறு மேதாவியார், சேந்தம்பூதனார், அறிவுடையனார், பெருங்கொன்றூர் கிழார், இளந்திருமாறன், மதுராசிரியர் நல்லந்துவனார், மருதன் நளினாகனார், கணக்காயனார் மகனார் நக்கீரரார் முதலானவர் அவர் இருக்காங்க. அவர் உள்ளிட்டு பலர் பாடியிருக்காங்க. அவர்கள் பாடின கூத்தும் வரியும் பேரிசையும் சிற்றிசையும் 10 பாட்டும் 8 தொகையும் 14 கீழ்கணக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தொடங்கியிருக்கோம். இவற்றில் 10 பாட்டும் 8 தொகையும் மேற்கணக்கில் பால்படும். முதுமொழி காஞ்சி 14 கீழ்கணக்கில் 1 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காஞ்சி என்பது பொருள் இலக்கணத்தில் புறப்பொருளின் பகுதியைச் சேர்ந்தது. காஞ்சி அப்படின்னு சொன்னால் பொருள் இலக்கணத்தில் புறப்பொருளோட பகுதியைச் சேர்ந்தது. பொருளாவது சொற்றொடர் கருவியாக செய்யுங்களிடத்தே சார்ந்து விளங்கும் இயல்பினுடையது. அது நோக்கிற்தற்கு எட்டாத வீட்டை விடுத்து அறமும் பொருளும் இன்பமும் என்ற 3 வகையினுடையது. அதாவது இது பொருள் அப்படிங்கும் பொழுது அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிற 3 வகையாக இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அவற்றில் இன்பம் என்னும் இயல்புடையதாகி உள்ளத்தின் கண்ணே நிகழும் ஒழுக்கம் அகம் எனப்படும். இன்பத்தை உள்ள வச்சு, அதாவது உள்ளத்தில் நடைபெறக்கூடிய இன்பத்தை நம்ம அகம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம். அது முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலையோடு பெருந்திலை, கைக்கிளை என்னும் 7 வகையினுடையது. அகத்திணை அப்படின்னு சொல்லப்போ முல்லை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையோடு பெருந்திலை, கைக்கிளை அப்படின்னு 7 வகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அன்பின் 5 தான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அறமும் பொருளும் என்னும் இயல்புடையதாய் புறம்பே நிகழும் ஒழுக்கம் புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வெச்சி, வஞ்சி, உளிஞை, தும்பை, வாகையோடு காஞ்சி, பாடான் என்னும் 7 வகையினுடையது. இப்புறத்தினையும் அகத்தினை 7ற்கும் முறையே புறனானவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புறப்பொருள் 7 வெச்சியாவது ஆதோம்பலும் ஆனிரை மீட்டலும், வஞ்சியாவது பகைமேற் சேரல், உளிஞையாவது அரணை முற்றலும் காத்தலும், தும்பையாவது வந்த வேந்தனை இருந்த வேந்தன் எதிர்ச்சென்று பொறுதல், வாகையாவது பொருது வெற்றி பெறுதல், அதாவது இது அரச வாகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனையோருடைய இயல்பை மிகுதிப்படுத்தலும் வாகை அப்படின்னு சொல்கிறாங்க. காஞ்சியாவது நிலையாத உலகிற்கவே பொருந்திய நெறியினுடையது. காஞ்சி அப்படின்னு சொன்னால் நிலையாத உலகியற் கைகையை பொருந்தி நெறியினுடையது. பாடானாவது பாடுதற்குரிய ஆண்மகனது பெருமை பொருந்திய ஒழுக்கத்தை பாடுகின்ற அம்முறையினுடையது. இவையெல்லாம் அரசனுக்கும் குடிமக்களுக்கும் முறையே அறமும் பொருளும் உணர்த்துவன அப்படி இருக்குது.
ஸோ அறம் பொருள் இன்பங்களில் நிலையின்மையை உரைத்தற்குரிய காஞ்சி எல்லா திணைக்கும் ஒத்த மரபினது எதிர்த்த வேந்தர்க்கும் எதிர் சென்று தாக்கும் வேந்தர்க்கும் அறம்பொருள் இன்பங்களின் நிலையாமையை கூறி இறப்பினுக்கஞ்சாது நின்று வீடு பேறு நிமித்தமாக செய்யும் கடமைகளை அறம் பெறலாமல் செய்யுமாறு வற்புறுத்துவதே இத்திணையோட சிறப்பு. அதாவது தலைவரும் பொருளை தக்காங்குணர் தேந்தி நிலையாமையை நிறைபட உரைத்ததன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தலைவரும் பொருளை தக்காங்குணர்வந்தி நிலையாமை நிறைபட உரைத்ததன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காஞ்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே அதாவது வேந்தருக்கும் சரி எதிர் வந்த வேந்தருக்கும் எதிர் சென்று தாக்கும் வேந்தருக்கும் அறம்பொருள் இன்பங்களிலிருந்து நிலையாமை பற்றி கூறுது, எல்லாத்துக்கும் சேர்ந்து கூறுது. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று தான் முதுமொழி காஞ்சி. காஞ்சி திணைகளில் துறைகளில் ஒன்று முதுமொழி காஞ்சி. முதுமொழிகளால் காஞ்சியை விளக்குவது என்பதாம். ஏதமில் அறமுதல் இயல்பிவை என்னும் மூதுரை பொருந்திய முதுமொழி காஞ்சி என்பன இலக்கண விளக்கம். இலக்கண விளக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதமில் அறமுதல் இயல்பிவை என்னும் மூதுரை பொருந்திய முதுமொழி காஞ்சி என்பது இலக்கண விளக்கம். இதனை திவாகரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கழிந்தோர் ஏனை ஒளிந்தோர் காட்டிய முறைமையாகும் முதுமொழி காஞ்சி. இதனை திவாகரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கழிந்தோர் ஏனை ஒளிந்தோர் காட்டிய முறைமையாகும் முதுமொழி காஞ்சி. இத்துறையே பெயரே, அதாவது இதோட துறை பெயரான நூல் 10 அதிகாரமும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 முதுமொழியுமாக அமையப்பெற்றது இந்த நூல். ஒவ்வொரு முதுமொழியும் ஒவ்வொரு குறட்டாளிசை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நூல் அறம் முதலிய பாகுபாட்டை முறையாக கடைபிடித்துள்ளது. வகுத்து கொண்ட அதிகாரங்களுக்கு ஏற்பவும் முதற் பொருளும் இந்நூலில் விரவி உரைந்திருக்கின்றது. இன்பப் பகுதிக்குரிய முதுமொழிகள் மிகச் சிலவே அப்படின்னு சொல்கிறாங்க. அவையும் இன்பச்சுவை விளக்குவன் அல்ல. இன்பச்சுவை பற்றிலாம் பேசலை, இன்பத்துக்குரிய சுவையும் கம்மியாக தான் பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கார் 40 ஐந்திணை முப்பாலும் இந்நிலையும் ஒளிந்த என கீழ்கணக்கெல்லாம் அறம்பொருள் இன்பங்களை இஞ்ஞனம் உரைப்பனவே. ஸோ கார் 40 சரி, ஐந்திணையும் சரி, முப்பாலும் சரி, அதாவது இந்நிலையும் சரி, ஒளிந்த ஏனைய கீழ்கணக்கு எல்லாமே அறம்பொருள் இன்பங்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் உரைக்குதுன்னு சொல்கிறாங்க. திருக்குறளில் கூறிய சில பொருள்களே அம்மொழிகளையே பின்பற்றி கூறுதலின் இந்நூல் திருக்குறளின் பின் இயற்றிய நூல் என்பது தெளிவாக. திருக்குறளுக்கு பின்னாடி இயற்றிய நூல் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, திருக்குறளில் கூடிய கருத்துக்களும் இதுக்கு ஒத்து போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்நூலை இயற்றியவர் கூடலூர் கிழார் என்பவர். பழைய ஆன்றோர்கள் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் என இவரை சிறப்பித்து கூறுவர். கூடலூர் கிழார் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். கூடலூர் மலைநாட்டின் கண்ணனது மதுரை என்பார் சிலர். அதாவது மலைநாட்டின் கண்ணது, அதாவது மதுரைக்கு பக்கம் அப்படின்னு மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்காசு புலவர் ஊராறு மலிப்புலியூர் கோட்டை நற்குன்றத்தூரில் உள்ள தீராவளி மலி பாக்கிழவோன் புகழ் கிழக்கோன் சேக்கிழவோன் நாராளன் கூடற் கிழவோன் முதுமொழி காஞ்சி சொற்ற வாராரர் புலிவிசை கிழவோனும் வால் தொண்டை மண்டலமே என இவரை தொண்டை மண்டலத்தினர் என்பவரும் இருக்காங்க. எதை வச்சு தொண்டை மண்டலத்தில் இருக்காங்கன்னு சொன்னால், தீராவளி பாக்கிழவோன் புகழ் கிழவோன் நாராளன் கூடற் கிழவோன் முதுமொழி காஞ்சி சொற்ற வாரார் புரிசை கிழவோனும் வால் தொண்டை மண்டலமே என இவரை தொண்டை மண்டலத்தினர் என்பர். இவர் பெயர் புரிசை கிழவோன் என்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 தொகையில் ஒன்றான 500 தொகுத்தோர் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய பாடல்கள் புறநானூற்றில் 1ம் குறுந்தொகையில் வரிசையில் 3ம் இருக்குது. இவருடைய 500 தொகுத்திருக்கிறாரு. இவருடைய பாடல் புறநானூற்றில் 1 இருக்குது, குறுந்தொகையில் 3 இருக்குது அப்படிங்கிறது இவரோட கருத்து. ஸோ 18 கீழ்கணக்கு விளக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது, வனப்பியானே வகுக்குங் காலை சின்மென் மொழியார் ரார பணுவலோ டம்மை தானே அடி நிமிர்ந்து பின்றே அப்படின்னு சொல்கிறாங்க. வனப்பியரானே வகுக்குங் காலை சின்மென் மொழியார் ராரே பணுவலோ டம்மை தானே அடி நிமிர்ந்து பின்னரே. அதாவது அடியை பொறுத்து இந்த அடிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரம் செய்யுள் 236 சூத்திரத்தில் உரை என்ன சொல்கிறதுன்னா, சிலவாக என்பது என்னும் சுருங்குதல் மெல்லியவாய் சிலவாய சொற்கள் எழுத்தினால் அகன்று காட்டாது சில வெளுத்தினால் வருவது அடி நிமிராதென்று 5 அடியின் ஏறாததென்று தாயாபணுவலோ அப்படின்றது இலக்கணஞ்சொல் எடுத்துக்கொண்ட அறம்பொருள் இன்பமானது 3 மன்றி வேறு இடை தாய் சொல்வதும் என்றவாறு. அதாவது 18 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் 2 அடியாவதும் 5 அடியானும் ஒரே செய்யுள் வந்தவாறும் அவை சிலவாய மெல்லிய சொற்கள் வந்தவாறும் அறம்பொருள் இன்பம் என அவற்றை இலக்கணம் கூறி பாட்டு பயின்று வரும் கார் 40 களவு 40 முதலியான வந்தவாறும் கொண்டிருக அப்படின்னு எடுத்துரைக்குது. அடிநிமிர் வில்லா செய்யுள்க தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அத்தகை
திறம்பட வருவது கீழ்கணக்காகும்னு பன்னிருப்பாட்டியில் சொல்கிறாங்க. அடிநிமிர் வில்லாக செய்யுட்தொகுடி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்காகும்னு சொல்லி பன்னிருப்பாட்டியில் வந்து கீழ்கணக்கை பற்றி சொல்கிறாங்க. 4 அடி 4 மணி 440 தைந்திணை 3 கோவை பழமொழி மாமூலம் இந்நிலை சொல் காஞ்சியோட இயலாது என்பவ கைநிலையா வாங்கிய கீழ்கணக்கு. இந்த பாடல் முக்கியம் இல்லையா? 4 அடி 4 மணி 440 தைந்திணை 3 கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இன்னிலே சொல் காஞ்சியுடன் ஏலாது என்பவே கைநிலையவாங் கீழ்கணக்குன்னு சொல்கிறாங்க. நாலடியார் என்னும்போது இங்கே ஜைனன்னு சொல்கிறாங்க. சமண முனிவர்கள் இயற்றிய 400 வெண்பாக்களை உடையது. பதுமனார் என்பவர் வந்து இவைகளை 3 40 அதிகாரங்களை பகுத்து உரையும் இயற்றினார். கடவுள் வாழ்த்தும் அவரே இயற்றியுள்ளார் அப்படிங்கிறாங்க. நான்மணி கடிகை என்பது விளம்பிநாயனார் இயற்றியது. கடவுள் வாழ்த்து உட்பட 101 வெண்பாக்களை உடையது. ஒவ்வொரு வெண்பாக்களும் ஒவ்வொன்றும் 4 பொருளை கூறும். 40 என்பது காலமிடவும் பொருள் கருதி நாற்பான் சால உரைத்தல் நானார் பதுவே. சாலமிடவும் காலமிடம் பொருள் கருதி காலம் இடம் பொருள் கருதி நாற்பான் சால உரைத்தல் நானாற்பதுவேன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, காலமும் இடமும் பொருளும் பற்றி 40 வெண்பா பொருந்த உரைத்தல் நானாற்பதாகும். காலம் பற்றி வருவது கார் 40, இடம் பற்றி வருவது களவழி 40, பொருள் பற்றி வருவது இன்னா 40, இனியவை 40. இன்னாவதலாக்கிய இன்னான்றும் இனிமைதாக்குலை இனியவை என்றும் கூறினர். இலக்கண விளக்கத்தில் சொல்கிறாங்க. எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க. காலம் பற்றி வந்தால் கார் 40, இடம் பற்றி வந்தால் களவழி 40, பொருள் பற்றி வருவன இன்னா 40, இனியவை 40. இன்னாக்குதலை இன்னலாக்குதலை இன்னவென்றும் இனிமையாக்குதலை இனியவை என்றும் கூறினர். இலக்கணத்தில் பாட்டி சொல்லியிருக்காங்க. இனியவை 40 வந்து மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்திரன் இயற்றியது. இன்னதின்னது இனியதுரைக்கும் அப்படின்னு 40 வெண்பாக்களை சொல்லியிருக்காங்க. என்னென்ன இனிமையாக இருக்கும்னு சொல்றி. இன்னா 40 கபிலர் இயற்றுறது. இன்னது துன்பம் என்று உரைக்கும் 40 வெண்பாக்களை உடையது. கார் 40 என்பது மதுரை கண்ணங்கூத்தனார் இயற்றியது. கார்காலத்து வருவேன் என்று வினை மேல் சென்ற தலைவன் வராமியின் தலைவை பிரிவாற்றாமல் வருந்துவதை கூறும் 40 வெண்பாக்களை உடையது. கார் 40ங்கிறது தலைவன் வராமையில் வந்து தலைவி பிரிவாற்றாமல் வருந்துவதை கூறக்கூடியது தான் 40 வெண்பாக்களாக கூறப்பட்டது தான் கார் 40. மதுரை கண்ணங்கூத்தனார் இயற்றிருக்காங்க. களவழி 40 என்பது பொய்கையார் இயற்றியது. போர் செய்து தோல்வியடைந்த கணைக்காலிரும் பொறை பற்றி போய்ச்சோழன் செங்காளான் சிறையிலிட்ட போது பொய்கையார் கடம்பாடி வீடு கொண்டார். இந்நூலின் பொருள் மேற்படி போர்க்கள வர்ணனைகளை அங்கங்கே காட்டியிருக்கும் ஊமைகளை நிரம்ப அழகானவை. பொய்கையார் பாடியிருக்காங்க. போர் செய்து தோல்வியடைந்த கணைக்காலிரும் பொறையை பற்றி போய்ச்சோழன் செங்கானன் சிறையிலிட்ட போது பொய்கையார் களம்பாடி வீடு கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட பொருள் அப்படி சொல்கிறாங்க. அடுத்ததாக ஐந்திணை செய்யுள் என்னும் பொழுது உரிப்பொருடோன்ற ஓரை திணையும் தெரிப்ப தைந்திணை செய்யுளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. புணர்தல் முதலியாக 5 ஒழுக்கமும் விளக்கம் குறிஞ்சி முதலிய 5 திணையும் தெரிந்து கூறுவது ஐந்திணை செய்யுளாகும். இலக்கண விளக்கம் பாட்டியல் 89வது சூத்திரத்தை சொல்கிறாங்க. ஐந்திணை 50 என்பது மாறன் பொறையனார் இயற்றியது. ஒவ்வொரு அகப்பொருள் பாட்டிற்கும் பப்பத்தாக பாடிய 50 வெண்பாக்களை உடையது ஐந்திணை 50. திணைமொழி 50 என்பது சாந்தையார் பாடியது. சாந்தையார் மகனார் கண்ணஞ்சேந்தனார் பாடியது. திணைமொழி 50 என்பது சாத்தந்தையார் மகனார் கண்ணஞ்சேந்தனார் பாடியது. ஒவ்வொரு அகப்பொருட்டினை பாப்பத்தாக 50 வெண்பாக்களை உடையது. ஐந்திணை 70 என்பது மூவாதையார் இயற்றியது. அகப்பொருள் திணைக்கும் 14 பாடிய 70 வெண்பாக்களை உடையது ஐந்திணை 70. திணைமாலை 180 மதுரை தமிழாசிரியர் மாக்காயர் மகனார் கனிமேதாவையர் இயற்றியது. அகப்பொருள் திணைக்கும் 30 பாடிய 150 வெண்பாக்களை உடையது. முப்பால் என்பது திருக்குறள். திருவள்ளுவ நாயனார் இயற்றியது. அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்னும் முப்பாலாய் 133 அதிகாரங்களை 1330 வெண்பாக்களை உடையது. பரிமேலழகர் உரை வந்து பயில விளங்குகின்றது. இந்நூலின் பெருமை உணர்த்துவது திருவள்ளுவ மாலை. திரிகடுகம் நல்லாதனார் இயற்றியது. 3 பொருள்களை விளக்கும் வெண்பாக்கள் கடவுள் வாழ்த்து உட்பட 101 உடையது. திருக்கோட்டியூர் ராமானுசாரியார் உரைப்பயில வழங்குகின்றது. திருக்கோட்டியூர் ராமானுசாரி அவர் வந்து உரை எழுதியிருக்காங்க. ஆசாரக்கோவை என்பது பெருவாயின் முள்ளியார் இயற்றியது. 2 அடிகள் சொல்லி ஆசாரங்களை கோத்துரைக்கும் பலவகை வெண்பாக்கள் தற்சிறப்பாயிரம் உட்பட 101 வெண்பாக்கள் உடையது. பழமொழி 3 உரை அரையனார் எழுதியது. சமணர் இயற்றியது. ஒவ்வொரு பழமொழி இறுதியில் பெற்ற 400 வெண்பாக்களை ஒவ்வொரு பாடலடிக்கு கடைசியிலையும் ஒரு பழமொழி இருக்குது. 400 வெண்பாக்கள் இருக்குது. சிறுபஞ்ச மூலம் காரியாசனார் சமணர் இயற்றியது.
சமண நீதிகளை கூறும் 98 வெண்பாக்களை உடையது. முன்னிலை பொய்கையார் பாடியது. அதான் இந்நிலைன்னு சொல்கிறாங்க இல்லையா. மதுரை ஆசிரியர் பூதனார் தொகுத்தது. கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் இயற்றியது. அறத்துப்பால் 10ம் அறப்பால் 10ம் பொருட்பால் 9ம் இன்பத்துப்பால் 12ம் வீட்டிலக்க 14ம் ஆகிய 45 வெண்பாக்களை உடையது. கைநிலை என்பதும் இந்நிலைன்னு சொல்லுவாங்க, கைநிலைன்னு சொல்லுவாங்க. 550 நூலில் இன்றும் காண கிடைக்காததென்று இதை சொல்லுவாங்க. முதுமொழி காஞ்சி என்னும் பொழுது பலர்புகழ் புலவர் பண்ணின தெரியும் உலகியல் பொருண்முடியுரைக்க புணரக்கூறியன்று. அதாவது எல்லாரும் கொண்டாடும் அறிவுடையார் குற்றம் நீங்கி ஆராயும் உலகத்தினதுள் முடிந்த பொருளாகிய அறம்பொருளின் இன்பத்தை அறிய சொல்லியது. பொறுப்பொருள் வெண்பாமை பொதுவியற் படலத்தில் காஞ்சி பொதுப்பார்வியலில் பாடியிருக்காங்க. ஏதமிரள முதல் இயல்பிவை என்னும் மூதுரை பொருந்திய முதுமொழி காஞ்சி அப்படின்னு விளக்கம் சொல்கிறாங்க. ஏத மிளற முதல் இயல்பிவை என்னும் மூதுரை பொருந்திய முதுமொழி காஞ்சின்னு இலக்கண விளக்கம் சொல்கிறாங்க. திவாகரம் ஒளி பற்றிய பெயர் தொகுதியில் சொல்லும் பொழுது கலிந்தோர் ஏனை ஒளிந்தோருக்கு காட்டிய முறையாகும் முதுமொழி காஞ்சி. கலிந்தோர் ஏனை ஒளிந்தோருக்கு காட்டிய முறைமையாகும் முதுமொழி காஞ்சின்னு சொல்லி திவாகரம் நூல் சொல்லுது. ஒளி பற்றிய பெயர் தொகுதியில் இருக்குது. அடுத்தது காஞ்சியின் பொது விளக்கணம் என்னும் சொல்லும் பொழுது தொல்காப்பியத புறத்தினில் கொடுத்துறாங்க. பாங்கரும் சிறப்பின் பல்லாரோர் உண்ணாரும் நில்லா உலகம் புள்ளியதனி நெறித்தே. காஞ்சியோட பொது விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாங்கரும் சிறப்பின் பல்லாருணானும் நில்லா உலகம் புள்ளிய நெறித்தேன்னு சொல்கிறாங்க. முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிளார் இயற்றியது. 10 அதிகாரமாய் ஒவ்வொரு அதிகாரம் பப்பத்தாக குரற்றாலிசையால் அமைந்தது. ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு முதுமொழி இருக்குது. தொல்காப்பிய பொருளாதார 490 சொல்லியிருக்காங்க. ஏலாதி தமிழாசிரியர் மகனார் மாக்காயனார் மாணாக்கர் கனிமேதவியார் இவர் சமணர் பற்றி இயற்றியது. அவ்வாறு பொருள் உரைக்கும் வெண்பாக்கள் கடவுள் வாழ்த்து நீங்களாக 80 ஏலாதியில் இருக்குது. 80 பாடல் ஏலாதியில் இருக்குது. ஸோ சிறந்த 10 அப்படி நம்ம முதல் பகுதியில் பார்க்குறோம் இல்லையா, 10 இருக்குது. அதில் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். முதுமொழி காஞ்சி முதல்ல சிறந்த 10. முதல் பாடல் ஆர்களியுலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்ததென்றெழுக்கமுடைமை. அதாவது ஒழுக்கமுடைமைங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஆர்களியுலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை. பழைய புலிப்பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கடல் சூழ்ந்த உலக மக்களுக்கெல்லாம் ஓதலினும் மிக்க சிறப்புடைத்து ஆச்சாரமுடைமைன்னு சொல்கிறாங்க. ஸோ பதவரை என்ன சொல்கிறாங்கன்னா, ஆறுகளி உலகத்து கடல் சூழ்ந்த உலகத்தில் மக்கட்கெல்லாம் மனிதருக்கெல்லாம் ஒழுக்கமுடைமை சதாசாரம் உடையவராதல் ஓதலின் நூல்களை கற்றலை காட்டிலும் சிறந்ததென்று சிறந்ததாம். ஔவையார் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓதலின் நன்றே வேதியர் கொழுக்கம். ஓதலின் நன்றே வேதியர் கொழுக்கம்னு ஔவையார் சொல்கிறாங்க. திருக்குறள் இதே என்ன சொல்கிறாங்கன்னா, மரப்பின் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும். ஆறுகளி என்பது நிறைந்த ஓசைகளுடையது கடல் வினைத்தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. சிறந்தன்று அப்படின்னா உடன்பாட்டு இறந்த கால வினைமுற்று இதில் அன்பது சாரி ஆசாரம் விலகின ஒழித்து விதித்தன செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் முதல் பாடல். ஆறுகளியுலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறந்ததென்றெழுக்கம் உடைமை கடல் சூழ்ந்த உலக மக்களுக்கெல்லாம் ஓதலினும் மிக்க சிறப்புடையது ஆச்சாரமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இரண்டாவது என்ன பாடல் அப்படின்னா, காதலில் சிறந்ததென்று கண் அஞ்சப்படுதல். காதலில் சிறந்தன்று கண் அஞ்சப்படுதல், அதாவது பிறர் தன்மேற் செய்யும் காதலினும் சிறந்தது கற்றவரால் கண் அஞ்சப்படுதல் அப்படிங்கிறாங்க. அதாவது காதலின் ஒருவரின் பிறரால் அன்பு செய்யப்படுவதை காட்டிலும் கண் அஞ்சப்படுதல் அவரால் அஞ்சப்படுதல் சிறந்ததன்று சிறந்தது. பிறருடைய அன்பினும் நன்மதிப்பே சிறந்ததாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறருடைய அன்பினும் நன்மதிப்பு தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. காதல் அப்படின்னா விருப்பம், கண் அஞ்சுதல் ஒருவன் தான் பெற்றிருக்கும் மதிப்புணர்வே பிறர் அஞ்சி நடத்தல். கண் அஞ்சப்படுதல் அப்படின்னா பிறர் அஞ்சி நடக்கத்தக்க நன்மதிப்பு அப்படின்னு நன்கு மதிப்புன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மேதையீர் சிறந்ததென்று கற்றது மறவாமை. மேதையீர் சிறந்தன்று கற்றது மறவாமை, அதாவது தானாக ஒன்றை மதிப்புடையமையான் அறியும் அறிவினும் மிக்க சிறப்புடையது தான் கற்றதனை கடைப்பிடித்திருத்தல். தானாக ஒன்றை மதிப்புடையமையான் அறியும் அறிவினும் மிக்க சிறப்புடைத்து தான் கற்றதனை கடைப்பிடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. மேதையீர் சிறந்தென்று கற்றது மறவாமை. மேதையின் புத்தி நுட்பத்தால் தானே ஒன்றை அறியும் அறிவை காட்டிலும் கற்றது மறவாமை கற்ற நூல்களின் பொருளை மறவாதிருப்பது சிறந்தன்று அப்படின்னா சிறந்தது. மேதைன்னா அறிவு, கடைபிடித்தல் மறவாதிருத்தல். கற்ற கல்வியை மறவாமையானது அறிவு நுட்பத்தை காட்டிலும் சிறந்தது. அறிவு நுட்பம் மாத்திரம் அமைந்திருப்பது போதாது, கற்ற கல்வியை மறவாமையும் வேண்டும். நுட்பமாக பொருள்களை மேலும் 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 நுனித்தறிய வல்லவனாயினும் ஒருவன் குரு மூகமாக கற்றதை மறவாமல் போற்றல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 4வது பாடல் வன்மையர் சிறந்ததன்று வாய்மையுடைமை. வன்மையர் சிறந்தன்று
வாய்மையுடைமை, அதாவது செல்வத்தினும் மிக்க சிறப்புடையது மெய்யுடைமை, செல்வத்தினும் மிக்க சிறப்புடையது மெய்யுடைமை, வாய்மையுடைமை, உண்மையுடைமை, வன்மையின் செல்வமுடைமை காட்டிலும் சிறந்தன்று சிறந்தது. வன்மையை ஈகை என்றும் சொல்வதுண்டு. வன்மையை ஈகை என்றும் கொள்வதுமாம். செல்வத்தாலாகும் நன்மையை காட்டிலும் வாய்மையாலும் நன்மையே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளை அப்படியே என்ன சொல்கிறாங்கன்னா, யாமையா கண்டவற்றுள் இல்லை இணைத்தான்றும் வாய்மையின் நல்ல பிற. திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, யாமையா கண்டவற்றுள் இல்லை இணைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிறன் திருக்குறள் சொல்கிறாங்க. பாடபேதம் என்ன சொல்கிறாங்கன்னா, வளமையிற் சிறந்தன்றுன்னு சொல்கிறாங்க. 5வது பாடல், இளமையர் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை. இளமையர் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை, அதாவது இளமையினும் மிக்க சிறப்புடையது உடம்பு நோயின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இளமையில் எது சிறப்புன்னா உடம்பு நோய் இல்லாமல் இருக்கிறது தான் சொல்கிறாங்க. மெய்ப்பினியின்மை, சரீர சௌக்கியம், இளமையின் பாலியத்தை காட்டிலும் சிறந்தன்று மிக்க சிறப்புடையது. நோயோடு கூடியதாலின் இளமை வேண்டா, நோய் இல்லையாயின் முதுமையும் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லி மூதுரையில் சொல்கிறாங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்றது மூதுரை. 6வதாக, நலனுடைமையாயின் நானூற் சிறந்தன்று. நலனுடைமையின் நானூற் சிறந்தன்று. அழகுடைமையினும் மிக்க சிறப்புடைத்து நானுடைமை. அழகுடைமையினும் மிக்க சிறப்புடைத்து நானுடைமை அப்படின்னு சொல்கிறாங்க. நானு அப்படின்னா அடாத காரியங்களை செய்ய கூசுதலானது அப்படின்னு சொல்கிறாங்க. நலன் உடைமைன்னு சொன்னால் ஒருவன் அழகுடையதை காட்டிலும் சிறந்தன்று மிக்க சிறப்புடையது. அணியன்றோ நானுடைமை சான்றோர்க்கு ஆதலின் நலம் வேண்டி நானுடைமை வேண்டும். நலஞ்சினும் நானின்மை நின்ற கடை ஆதலின் நானுடைமையின் சிறந்ததன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அணியன்றோ நானுடைமை சான்றோருக்கு ஆதலின் நலம் வேண்டி நானுடைமை வேண்டும். நலஞ்சினும் நானின்மை நின்ற கடை ஆதலால் நானுடைமை சலனுடைமையின் சிறந்ததாம். நானு என்பதில் சாரியை நானாவது அப்படின்னா செய்ய தகாதவற்றின் கண் உள்ள முடுங்கல். அடுத்ததாக 7வது பாடல், குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று. குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று, அதாவது நல்ல குலமுடைமையினும் கல்வியுடைமை சிறப்புடைத்து. நல்ல குலமுடையினும் கல்வியுடைமை சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கற்பு என்பது ஒருவர் கல்வி உடையவராக இருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. குலன் உடைமையின் அப்படிங்கிறது நற்குடி பிறப்பு உடையவர்களை காட்டிலும் சிறந்ததென்று சிறப்புடையது. உயர்குடி பிறப்பினும் சிறந்தது கல்வி. இதோட கருத்து என்ன, உயர்குடி பிறந்தாலும் சிறந்தது கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளை என்ன சொல்கிறாங்கன்னா, மேற்பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றாரணத்திலா பாடு. மேற்பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றாரணத்திலா பாடுன்னு சொல்கிறாங்க. புறம் நானூறு என்ன சொல்கிறாங்கன்னாக்க, வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கற்படுமே. புறநானூறு சொல்கிறாங்க. வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கற்படுமேன்னு புறநானூறு சொல்கிறாங்க. 8வது பாடல், கற்றனரை வழிபடுதல் சிறந்தன்று. கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்றுன்னு சொல்கிறாங்க. தான் ஒன்றை கற்கும் மனிதனும் சிறப்புடையதாகும் கற்றாரை வழிபடுதல். கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று, அதாவது தான் ஒன்றை கற்கும் மனிதனும் சிறப்புடையதற்கு கற்றாரை வழிபாடு செய்தல் வேணும்னு சொல்கிறாங்க. தான் ஒன்றை கற்கும் அதனினும் நம்ம கற்பதை விட சிறப்புடையதுக்கு கற்றாரை வழிபாடு செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றாரை அப்படிங்கிறது கல்வி அறிவு உடையாரை, வழிபடுதல்னு உபசரி தொழுகுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றலின் ஒன்றை கற்பதை காட்டிலும் சிறந்ததென்று சிறந்ததாம். ஒருவன் கற்றலும் வேண்டும் கற்றாரை வழிபடுதலும் வேண்டும், இவ்விரண்டிலும் வழிபாடு சிறந்ததாம். வழிபாடு செய்தலால் குருவருள் உண்டாகும், அஃதுண்டாகவே தான் கற்றலுற்றது கைகூடும். தண்டாபத்திலும் இந்நூல் கற்றல் வேண்டுவோன் வழிபாடு தண்டான் என்று உரைக்கிறது. தண்டாபத்திலும் என்ன சொல்கிறாங்க, கற்றல் வேண்டுவோன் வழிபாடு தண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நான்மணிக்கடிகையில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவர் அணையர் புலவரும் தேவர் தமரணையர் ஒரூர் உறைவார் தமருள்ளும் பெற்றன்னார் பேணி வழிபடுவார் கற்றன்னர் கற்றாரை காதலவர் அப்படின்னு நான்மணிக்கடிகையில் சொல்கிறாங்க. தேவரணையர் புலவரும் தேவர் தமரணையர் ஒரூர் உறைவார் தமருள்ளும் பெற்றன்னர் பேணி வழிபடுவார் கற்றன்னர் கற்றாரை காதலவர் அப்படின்னு நான்மணிக்கடிகள் சொல்கிறாங்க. அடுத்தது 9வது செற்றாரை செறுத்தலில் நற்செய்கை சிறந்தன்று. செற்றாரை செறுத்தலில் நற்செய்கை சிறந்தன்று, பகைவரை செறுத்தலினும் மிக்க சிறப்புடையது தன்னை பெருகச் செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க.
தற்செய்கை அப்படிங்கிறது தன்னை பெருகச் செய்தல். செற்றாரென பகைவரை செறுத்தலின் தண்டித்தலினும் சிறந்ததன்று சிறப்புடையதாம். தற்செய்கை என்பது தன்னை பகைவரினும் பெருகச் செய்தல், அதாவது அங்கங்களை அபிவிருத்தி செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசன் தன் அங்கங்களை அபிவிருத்தி செய்தால் பகைவர் தாமே அஞ்சி நடுகுவர். தண்டோபாயத்தை அனுசரிக்கும் அவசியம் இல்லை. ஆகவே பகைவரை தண்டிக்கப் போகுவதை காட்டிலும் அரசன் தன் அங்கங்களை பலப்படுத்துவதே சிறப்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. செய்க பொருளை செருணர் செருகருக்கும் எக்தர் கூறியதில் அப்படின்னு திருக்குறளில் சொல்கிறாங்க. செய்க பொருளை செருணர் செருகருக்கும் எக்தர் கூறிய எக்தனிர் கூறியதில். செய்க பொருளை செருணர் செருகருக்கும் எக்கதனிர் கூறியதில் அப்படின்னு திருக்குறளில் சொல்கிறாங்க. அடுத்தது முற்பெரு களிப்பின் சிறுகாமை சிறந்தன்று. முற்பெருங்களிப்பின் சிறுகாமை சிறந்தன்றுனா செல்வ முற்காலத்து பெருகி பின் அழிதலின் நின்ற நிலையிற் சிறுகாமை சிறப்புடைத்து. முன்பேர்களின் செல்வ முற்காலத்து பெருகி பின் அழிதலை காட்டிலும் பின் சிறுகாமை உள்ள அளவில் பின் குறையாமை சிறந்ததன்றுனா சிறப்புடையதாம். செல்வம் உள்ள அளவினம் ஓங்கி வளர்ந்து அழிவதை காட்டிலும் உள்ள அளவிற்கு குறையாமல் இருப்பதே சிறந்தது. தலையிணிந்த மயிரணையர் மாந்தர் நிலையிடை இழிந்த கடைன்னு திருக்குறள் சொல்கிறாங்க. தலையின் இழிந்த மயிரிணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடைன்னு திருக்குறள் சொல்கிறாங்க. ஆகையால் நின்ற நிலையில் தாழாமைய சிறந்தது. ஆகவே நின்ற நிலையில் தாழாதபடி முயற்சி செய்த வேண்டும் என்பதாம். அடுத்ததாக அறிவுப்பத்து. அறிவுப்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் பேரிற் பிறந்தமை ஈரத்தினர்ப. ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் பேரிற் பிறந்தமை ஈரத்தினறிப அப்படின்னா, கடல் சூழ்ந்த உலகத்து மக்கள் ஒருவனுள்ளும் ஒருவன் பெருங்குடி பிறந்தமையை அவன் ஈரமுடையமையனானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறுகளி உலகத்து கடல் சூழ்ந்த உலகத்தில் மக்களுக்கு எல்லாம் மனிதருக்கு எல்லாருள்ளும் பேரில் பிறந்தவன் அப்படின்னா ஒருவன் பெருங்குடியில் பிறந்ததை ஈரத்தின் உயிரிலிடத்தில் அவனுக்குள்ள அன்பினால் அறிப அப்படின்னா அறிவர். நடத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும் திருக்குறள் சொல்கிறாங்க. நடத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும் திருக்குறள் சொல்கிறாங்க. ஆகையால் ஒருவன் உயர்குடியில் பிறந்தவன் என்பதற்கு அவனிடத்துள்ளே கருணையே அறிகுறி அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. ஒருத்தன் நல்ல குடியில் பிறந்திருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட கருணை இருக்குன்னா அவன் நல்ல குடி, அவ்வளோதான். அப்படி தான் சொல்கிறாங்க. ஈரமுடைமை ஈகையின் அறிப. ஈரமுடைமை ஈகையின் அறிப அப்படின்னா ஒருவன் நெஞ்சின்கண் ஈரமுடையான் என்பதனை அவன் பிறர் கொடுக்கும் கொடையினானே அறிவர். ஈரமுடைமை ஒருவன் மனத்தில் கருணையுடையவன் என்பதை ஈகையின் இலைகளுக்கு கொடுப்பதானால் அறிப அறிவர். ஒருவனிடத்து கருணை உண்டு என்பதற்கு அவனுடைய ஈகையே அறிகுறி அப்படின்னுங்கிறது தான் கருத்து. சோரா நட்கற் புதவி நரி. சோரா நன்ன புதவி நரிப அப்படின்னா ஒருவன் தப்பாத கடைப்பிடியுடைய நல்ல நட்பினையுடையவன் என்பது அவன் நட்டார்க்கு செய்யும் உதவினானே அப்படின்னு சொல்கிறாங்க. சோராத நல் நட்புனா ஒருவன் தளராத நல்ல சிநேகிதம் உடையவன் என்பதை கூறுகிறது. உதவியின் அப்படின்னா அவன் தனது சிநேகிதருக்கு செய்யும் உதவினால் அறிபன அறிவர். சோராத இளைஞர் அப்படின்னா உறுதியுள்ள ஒருவரோடு உறுதியான நட்புடையவர் என்பதற்கு அவருக்கு ஆபத்திலே செய்யும் உதவியை அறிகுறி. ஆபத்திலே அறியலாம் அருமை சிநேகிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆபத்திலே அறியலாம் அருமை சிநேகிதனைன்னு சொல்லி மூதுரை சொல்கிறாங்க. திருக்குறள் என்ன சொல்லலாம், உடுக்க இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதான் நட்புன்னு திருக்குறளில் சொல்கிறாங்க. அடுத்தது கற்றதுடைமை காட்சியின் அறிப. கற்றதுடைமை காட்சியின் அறிவுனா ஒருவனது கல்வியை அவன்றன் அறிவினாரே அறிவர். ஒருவனது கல்வியை அவன்றன் அறிவினாரே அறிவர் அப்படிங்கிறாங்க. அதாவது கற்றது உடைமைனா கல்வியில் ஒருவன் கல்வியுடையனாய் இருத்தலே. காட்சியின் அவனுடைய அறிவினாலே அறிப அறிவர். காட்சி அக்கண்ணுள்ளும் காணுதல் அறிவு. மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. ஆகையால் ஒருவன் கற்ற கல்வியின் அளவிற்கு அவனுடைய அறிவாளி அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்ற முறைமை எதிர்கோணின் அறிப. ஏற்றமுடைமை எதிர்கோணின் அறிபன்னா ஒருவன் ஆராய்ந்து துணி அல்லவன் என்பதனை அவன் முதற்கொண்டு பாதுகாக்கும் காப்பானை அறிவர். ஏற்றம் அப்படின்னா உய்த்தல். ஏற்றம் அப்படின்னா உய்த்தல். எதிர்கோள் எதிர்ப்படுதல், அதை முற்படுதல், முற்கொண்டு பாதுகாப்பும் காப்பு. ஏற்றமுடைமைனா ஒரு காரியத்தை ஒருவன் ஆராய்ந்து முடிக்க வல்லவன் என்பதை எதிர்கோளின் இடையூறுகள் வருவதற்கு முன்பே அவன் செய்யும் பாதுகாவல். அறிபன அறிவர். ஒருவன் காரியம் முடிக்க வல்லன் என்பதற்கு அக்காரியத்தில் வருதலான இடையூறுகளை அறிந்து அவன் செய்யும் பாதுகாப்பே அறிகுறிதாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர் வருவதோ நோய் திருக்குறள் சொல்லியிருக்காங்க. வாரி பெருக்கி வளம்படுத்தல் துற்றவை.
ஆராய்வான் செய்க வினை வாரி பெருக்கி வளம்படு துற்றவை ஆராய்வான் செய்க வினை திருக்குறள் சொல்கிறாங்க. ஏற்றமுடைமை என்று பாடங்கொண்டு ஒருவன் குடிப்பிறப்பு முதலிய உயர்வுடையான் என்பதை அவன் தன்னிடம் வருவாரை எதிர்கொண்டு செய்யும் உபசாரத்தால் அறிக என்னும் பொருளுரைப்பர். உபசாரங்கள் இருக்க எழலும் எதிர் செலவும் எனை விடுப்ப ஒளிதலோ நின்ன குடிப்பிறந்தார் குன்றா ஒழுக்கம் கொண்டார் நாலடியாரில் சொல்லியிருக்காங்க. இருக்கை எழலும் எதிர் செலவும் விடுப்ப ஒளிதலோ நின்ன குடிப்பிறந்தார் குன்றா ஒழுக்கமாக கொண்டார்னு நாலடியாரில் சொல்லியிருக்காங்க என்பதனால் அறியப்படும் சொல்கிறாங்க. கிற்றிற் பிறந்தமை பெருமிதத்தின் அறிப. சிற்றிற் பிறந்தமை பெருமிதத்தின் அறிபன சிறுமையுடைய குடியின்கண் பிறந்தான் என்பதனை அவன் செருக்கினானே அறிவர். சிற்றில் பிறந்தமை ஒருவன் இலிக்குடியில் பிறந்தவன் என்பதை பெருமிதத்தின் அவருடைய கர்வத்தினால் அறிபன அறிவர். அதாவது பெருமை பெருமிதமின்மை, பெருமிதமின்மை அப்படிங்கிறது தான் சிறுமை, அதாவது சிறுமை தான் பெருமிதம் ஊர்ந்து விடல் அப்படின்னு. ஆதலால் ஒருவன் இலிகுடியில் பிறந்தவன் என்பதற்கு அவன் கொண்டுள்ள கருமமே அறிகுறியாகும். இதே திருக்குறள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்தும் திருக்குறள் சொல்கிறாங்க. அடுத்ததாக சூத்திரஞ்செய்தலிற் கல்வனாதல் அறிப. சூத்திரஞ்செய்தலில் கல்வனாதல் அறிப. ஒருவன் படிறு செய்யும் படிற்றால் அவன் கல்வனாதல் அறிவர். குத்திரம்னா படிறு வஞ்சகம். குத்திரம் செய்தலின் கல்வனாதல் அறிப அப்படின்னா குத்திரம் செய்தலின் ஒருவன் ஒருவருக்கு செய்யும் வஞ்சக செயலால் கல்வனாதல் அவன் திருடன் என்பதை அறிபவர். ஒருவன் களவு செய்யும் கரத்தினன் என்பதற்கு அவனுடைய வஞ்சக செயலை அறிகுறி. இதே திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அளவறிந்தார் நெஞ்சத்தரம் போல் நிற்கும் களவறிந்தார் நெஞ்சிற்கரவு. அளவறிந்தார் நெஞ்சிற் தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சிற்கரவும் திருக்குறள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சொற்சோர் உடைமையின் எச்சோர்வும் அறிப. சொற்சோர் உடைமையின் எச்சோர்வு அறிப. சொற்சோர்வுபட சொல்லுதலான் அவனுடைய எல்லா சோர்வுகளையும் அறிவர். சோர்வு வழுவுதல் சொற்சோர்வு சொல்ல வேண்டியதை மறப்பான் ஒழித்தல். சொற்சோர்வு உடைமையின்னா ஒருவன் சொல்லும் சொற்களில் தவறுதல் உடையதானால் எச்சோர்வும் அவனிடத்து எல்லா தவறுகளையும் அறிவர். ஒருவனிடத்திலே பலவித சோர்வுகள் உண்டு என்பதற்கு அவனுடைய சொற்சோர்வே அறிகுறி. ஔவையார் என்ன சொற்சோர்வு படையல் ஔவையார் சொல்கிறாங்க. சொற்சோர்வு படையல் ஔவையார் சொல்கிறாங்க. இனியா 40 என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்லுங்கார் சோர்வின்றி சொல்லுதல் மாண்பினிதே. சொல்லுதலின் சோர்வின்னார் சொல்லுங்கார் சோர்வின்றி சொல்லுதல் மாண்பினிதேன்னு இனியா 40 சொல்கிறாங்க. அடுத்தது அறிவு சோர் உடைமையீர் பிரி சோர்வு மறிப. அறிவு சோர் உடைமையீர் பிரிது சோர்வு மறிப. ஒருவன் தன் அறிவின் கண் சோர்வுடைமையின் எல்லா சோர்வுடையன் என்பதறிவர். ஒருவன் தன் அறிவின் கண் சோர்வுடைமையின் எல்லா சோர்வுடையன் என்பதறிவர். அறிவு சோர்வுடைமையின் ஒருவன் அறிவு தளர்ச்சி உடையனான இருத்தல் பிறகு சோர்வும். அப்படி அதாவது அறிவு சோர்வு உடைமையின் பின் அப்படின்னா ஒருவன் அறிவு தளர்ச்சி உடையவனாக இருத்தலால் அப்படின்னு. பிரிவு சோர்வும்னா அவனிடத்துள்ள ஏனை தளர்ச்சிகளும் அறிவர். ஒருவன் பல வகை தளர்ச்சிகளையும் உடையவன் என்பதற்கு அவனுடைய அறிவின் தளர்ச்சியை அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சீருடையாண்மை செய்கையின் அறிப. சீருடையாண்மை செய்கையின் அறிப என்பது ஒருவன் புகழுடைய ஆண் வினைத்தன்மையை அவன் செய்கையான் அறிவர். சீருடை புகழ் பொருந்திய ஆண்மை ஒருவனது ஆண்மையை செய்கையின் அவனுடைய செய்கையார் அறிவர். ஒருவன் ஆண்மையுடையவன் என்பதற்கு அவனுடைய செய்கைகளை அறிகுறியாம். ஆண்மை அப்படின்னா ஆண் கூட்டல் மை ஆடவர் தன்மை. பௌருஷம் அப்படின்னா வீரம் கூட்டல் ஆள் வீரமாள் கூட்டல் மை என கொண்டு ஆளும் தன்மை ஆழ்வினைத்தன்மை என்றும் சொல்லலாம். அடுத்ததாக 3வது பழியாப்பத்து. ஆறுகளியுலகத்து மக்கட்கெல்லாம் யாப்பிலோரை இயல்பு குணம் பழியார். ஆறுகளியுலகத்து மக்கட்கெல்லாம் யாப்பிலோரை இயல்பு குணம் பழியார் என்றால் கடல் சூழ்ந்த உலகத்தில் மக்களுரை எல்லாம் ஒரு செய்கையின் கண்ணும் நிலையில்லாத இருக்கையாகிய குணத்தை யாவரும் பழியார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறுகளை உலகத்து கடல் சூழ்ந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் மக்கள் எல்லோருக்கும் யாப்பு இலோசை யாதொரு செய்கையாலும் உறுதியான நிலையில்லாதவருடைய இயல்பு குணம் இயற்கையாகிய குணத்தை பழியார் எவரும் பழித்துரையார். யாப்பு ஊட்டல் பூ அதாவது கட்டு உறுதி நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது முதற்காயின் சினைக்காயாகும் என்றபடி யாப்பில்லோரது இயல்பு குணத்தை பழியார் என முடித்து கொள்ள வேண்டும். ஒருவர் இயல்பாக எக்காரியத்திலும் நிலையில்லாதவராயின் இயல்பை பழித்துரைத்தலால் பயனில்லை என்பதாகும். 2வதாக மீப்பிலோரை மீக்குணம் பழியார். மீப்பிலோரை மீக்குணம் பழியார்னா மேன்மை குணம் இல்லாரை மேன்மை செய்யாமையை யாவரும் பழியார். மீப்பு இலோரை மேன்மை குணம் இல்லாதவரது மீ குணம் மேன்மை இல்லாதவற்றை செய்யும் இயல்பில்லாமையை பழியார் எவரும் பழித்துரையார். கீழ் மக்களிடம் மேலோர்க்குரிய குணமும் செய்கையும் இல்லாமையை எவரும் பழித்துரையார். மீ குணம் என்பது மீ செலவு என்பது போல வரம்பு கடந்த செய்கை செய்யும் இயல்பு எனக் கொள்வதும் பொருந்து. பெருமையுடையதன் அருமை பழியார். பெருமையுடையதன் அருமை பழியார்னா ஒன்றனை முடித்து கொள்கை அரிதென்று அதனை பழித்து முயற்சி தவிரார். பெருமையுடையதன் அருமை அப்படின்னா பெருமையுடைய தொரு பொருள் முடித்து கொள்ளும் அருமையை பற்றி பழியார். உரிமையை
அவ்வறுமையை பழித்து முயற்சி விடார். உடையதன் அப்படின்னா உடைய அதன் அருமை உடைத்தென் ரசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்று திருக்குறளில் கூறப்பட்டிருக்கு. ஆகையால் ஒருவன் பெரிய பொருள் கிட்டுவது அரிதென்று எண்ணி அசாதாரணமாக அதனை முடித்தற்குரிய முயற்சி செய்யாமல் இரார் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமையுடையவர் ஆற்றுவர் ஆற்றின் அருமையுடையார் அருமையுடைய செயல் அப்படின்னு திருக்குறள் சொல்கிறாங்க. அடுத்ததாக அருமையுடையதன் பெருமை பழியார். அருமையுடையதன் பெருமை பழியார்னா அருமையுடையது ஒன்றினை முடித்து கொள்ளும் பொழுது அரிதொன்று பழித்து அதன்கின் உள்ள முயற்சியை பெருமை தவிரார். அருமையுடையதன் பெருமைனா அருமையுடையதொரு பொருளை அரிதென்று முயற்சி பெருமை பழியார் பழித்து தவிரார். கிடைத்தற்கு அருமையான பொருளினது அறியாமைய பழியாமல் அது கிடைத்தற்குரிய கௌரவமான முயற்சிகளை செய்வர். செய்தற்கரிய செய்வர் பெரியார் சிறியர் செயற்கரிய செய்களாதார் அப்படின்னு திருக்குறளை சொல்கிறாங்க. செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செய்களாதார் அப்படின்னு திருக்குறளை சொல்கிறாங்க. நிறைய செய்யா குறைவினை பழியார். நிறைய செய்யா குறைவினை பழியார்னா ஒரு வினையை நிரம்ப செய்யாதவருக்கு முன் போய் அக்குறைவினையை யாவரும் பழியார். செய்யாததற்கு முன்பே அக்குறைவினையை என்றும் செய்வதற்கு முன் செய்த குறைவினையை என்றும் பிரயோபதம் உண்டு. அதாவது நிறைய செய்யா நிரம்ப செய்ய முடிக்காத குறைவினையை பழியார் எவரும் பழித்துரையார். முழுவதும் செய்து முடியாத குறைவேலையை கண்டு எவரும் பழித்தல் செய்யார். அவ்வேலையை பின்னும் திருத்தி மெய் நன்கு முடித்தல் கூடுமாதால் அறிவுடையோர் பழியார். முழுவதும் செய்து முடித்தாத குறைவேலையை கண்டு எவரும் பழித்தல் செய்யார். ஏன்னா அவ்வேலையை பின்னும் திருத்தி மெய்தி நன்கு முடித்தல் கூடுமாதலால் அறிவுடையோர் என்ன பண்ணாங்க பழிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. முறையில் அரசர் நாட்டிலிருந்து பழியார். முறையில் அரசர் நாட்டிலிருந்து பழியார்னா நடுவு செய்யாத அந்நரசின் நாட்டிலிருந்து அரசருடைய நடுநிலையாமையை நடுவு செய்யாமையை யாவரும் பழிக்க மாட்டாங்க. முறையில் நீதி மீறி இல்லாத அரசருடைய நாட்டில் இருந்து வசித்திருந்து பழியார். அவ்வரசர் நீதி முறை செலுத்தாமையை எவரும் பழித்துரையார். கொடுங்கோல் அரசருடைய நாட்டில் வசிப்பவர் அக்கொடுங்கோளுடைமையை பழித்துரைத்தால் அவ்வரசருடைய கொடுமைக்கு உள்ளாதலின் அது செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவு நிலைமை பகை நொதுமல் நண்பு என்னும் 3 பகுதியினிலும் அறத்தில் வலுவாது ஒப்பு நிற்கும் நிலைமை என்றும் நடுவு அப்படிங்கிறது ஒருவன் பொருட்கு பிறவன் உரிய நல்லன் என்னும் நடுவு என்றும் பரிமேலகு என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவன் பொருட்கு பிறன் உரிய நல்லன் என்னும் நடுவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செய்யத்தக்க நற்கேளிர் செய்யாமை பழியார். செய்யத்தக்க நற்கேளிர் செய்யாமை பழியார்னா தமக்கு உதவி செய்வதற்கு தக்க நல்ல கேளிர் உதவி செய்தலரென்று பிறர்க்கு சொல்லி பழியார் அப்படின்னு சொல்கிறாங்க. செய்யத்தக்க தமக்கு உதவி செய்தற்குரிய நல்கேளி நல்ல உறவினர் செய்யாமை அங்கனம் செய்யாமை பழியார். நல்லோர் பிறரிடம் பழித்துரையார். கேளிர் என்பது நட்பினரை குறிக்கும். கேளிர் என்பதில் இர் என்பது பலர்பால் வினைமுற்று விதி. பெண்டிர் பத்தியலிர் என்பது போல சுற்றத்தார் உதவி செய்வதிலின்று பழியாமல் அவரை தழுவிக்கொண்டு போதலே சிறப்புடைத்து. கேளிர் நட்பினர் என்று கொண்டால் நட்பினர் உதவி செய்தவரென்று பழியாமல் நட்பிற் பிழை பொறுத்தலே சிறப்புடைத்து என்பதாம். அடுத்து அறியா தேசம் தாசாரம் பழியார். அறியா தேசம் தாசாரம் பழியார் என்பால் தான் அறியாத தேசத்தின் கஞ்சென்று அங்குள்ளார் ஒழுகும் ஒழுக்கத்தை பழியார். அறியாத தேசத்து என்பது தான் அறியாத தேசத்தில் வழங்கும் ஆசாரம் ஒழுக்கங்களை பழியார் பழிந்துரைக்கார். அந்தந்த தேசத்தில் வசிக்கும் நிலமிதிக்கும் நாகரிகத்துக்கும் ஏற்றவாறு ஆசாரங்கள் வேறுபடுதலால் தான் முன்னறியாத தேசத்தின் கண் சென்றவன் அங்கு வழங்கும் ஆச்சாரங்கள் தன் தேசத்தில் வழங்கும் ஆச்சாரங்களோடு ஒத்திராமையை கண்டு அவைகளை பரித்துரைக்கலாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. வறியோன் வள்ளிய நன்மை பழியார். வறியோன் வள்ளிய நன்மையை பழியார். வறுமையுடையானை வன்மையுடையானில் என்று பழியார். வறியோன் பொருளில்லாதவனது வள்ளியன் அண்மை ஈகை இல்லாமையை பழியார் எவரும் பழித்துரையார். பொருளுடையவன் பொருளில்லார்க்கு ஈயாமைய எல்லாரும் பழிப்பர். பொருளில்லாதவன் ஈயாமையை எவரும் பழியார். பொருள் வச்சிருந்தா கொடுக்கலன்னு திட்டுவாங்க. பொருள் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்லி ஏன் கொடுக்கலன்னு கேட்க முடியாது இல்லையா, அது சொல்கிறாங்க. சிறியார் ஒழுக்கம் சிறந்தோறும் பழியார். சிறியா ஒழுக்கம் சிறந்தோறும் பழியார். சிறுமை குணம் உடையவருடைய கீழ்மை குணத்தை ஒழுக்கத்தான் மிக்காரும் கண்டால் பழியார். சிறியார்ன கீழோருடைய ஒழுக்கம் துராசாரத்தை சிறந்தோறும் மேலோரும் பழியார் பரிந்துரைக்கார். துராசாரம் கீழோருக்கு கீழாததால் மேலோர் அதனை பழித்துரையார். அதாவது கெட்டவன் கெட்டது பண்ணுறாங்க, நல்லவன் இப்போ என்ன பண்ண மாட்டாங்க தொந்தரவு பண்ண, ஏன்னா அவனோட குணமே கெட்டது தான் அப்படிங்கிறதுனால அதை விட்டுருவாங்க. தூவாப்பத்து ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் பழியோர் செல்வம் வறுமீர் நுவ்வாது. ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் பழியோர் செல்வம் வறுமையில் உவ்வாது அப்படின்னா ஆறுகளியால் சூழப்பட்ட உலகத்து மக்களுக்கெல்லாம் பழியுடையோர் செல்வம் வறுமையின் நீங்கி ஒழியாது. ஆறுகள் உலகத்து கடல் சூழ்ந்த உலகத்தில் மக்களுக்கெல்லாம் எல்லா மக்களுக்கும் பழியோர் பழிக்கப் போவாது. செல்வமானது வறுமையின் தன்றும் தூவாது நீங்கி பொழியாது. பழியோர் என்பது
உடா அதும் உண்ணாதுவும் தம் உடம்பு செற்றும் கெடா அத நல்லருஞ்செய்யார் நடுவிகந்த மாக்கமுடையார் முதலியினாரை பாத்துண்ணாமையாலும் அதனால் இம்மை பயனும் அருமை பயனும் பெறுதலொழியும் அவர் செல்வராயிருந்தும் வறுமையே ஒப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவிகர்ந்தம் ஆக்கத்தை ஒளிய விடாமல் ஈட்டினார் பழிப்பு கிடமாதால் அவர் செல்வத்தையே பழியோர் என்ற செல்வம் என்றார் அப்படிங்கிறாங்க. அதாவது நடுவிகர்தாம் ஆக்கத்தை ஒளிய விடாமல் ஈட்டினார் பழிப்பு கிடமாதலால் அவர் செல்வத்தை பழியோர் செல்வம் என்றார். திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, பழிமலை தெய்திய வாக்கத்திற் சான்றோர் களி நல்குரவே தலை. பழிமலை தெய்திய வாக்கத்திற் சான்றோர் களி நல்குரவே தலைன்னு திருக்குறள் சொல்கிறாங்க. அதே மாதிரி மனத்துக்கண் மாசரன் அப்படிங்கிற திருக்குறளும் இது வருது. என்பதில் தூவாக என்பது பற்றுக்கோடாக என்ற பொருள் வந்திருக்கிறது. கர்மம் செய்ய ஒருவன் கைதுவேல் எனினும் பெருமையிற் பீடுயதில் அப்படிங்கிற குறளிலும் கைதுவேல் அப்படிங்கிறது கையொழியென்ற பொருளில் கையொழியேன் என்ற பொருள் வந்திருக்கிறது. ஆகவே தூவா என்பதும் தூவாது என்பது விகாரப்பட்டு கொள்ளலாம். அடுத்ததாக கழிதரு கண்மை பேடியிற்றுவாது. கழிதரு கண்மை பேடியிற்றுவாது இடமும் காலமும் அறியாது மிக்க தருகண்மை பேடித்தன்மையை நீங்கி பொழியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கழிதரு கண்மை அப்படின்னா இடத்துக்கும் காலத்துக்கும் ஏற்ற அளவுமிக்க வீரம். பேடியின் பேடித்தன்மையின் தூவாது நீங்கி ஒழியாது. தருகண்மை அஞ்சாது மரம் வீரம். பகைவர் மேல் செல்லுதற்கேற்ற காலமும் பகைவரை வெல்லுதற்கேற்ற வசதியும் அறியாத மிக்க தருகண்மை செய்பவன் தோல்வி அடைவது நிச்சயமாதலால் அத்தருங்கண்மை பேடித்தன்மையோடொக்கும். பகைத்திறத் தெரியாது செய்யும் கழிதருங்கண்மை என கொள்ளற் பொருந்தும். பேடித்தன்மையை தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும் என்றும் பகையகத்து பேடிகையுள்ளான் அவையகத்து தஞ்சியமற்ற நூல் அப்படின்னு திருக்குறளை சொல்கிறாங்க. நாணில் வாழ்க்கை பசித்தலில் உவ்வாதுன்னா நாணலில் துண்டு வாழும் வாழ்க்கை பசித்தவின் நீங்கி ஒழியாதுன்னு சொல்கிறாங்க. நாடியில் வாழ்க்கை வெக்கங்கெட்டு உண்டு வாழும் உயிர் வாழ்க்கை பசித்தலாகிய துன்பத்தின் தூவாது நீங்கி ஒழியாது. நாணுவது நல்லோரு தமக்கொள்ளாத காரியத்தை கண்டவிடத்து அடையும் வெட்கம் கருமத்தால் காணுதல் நானு அப்படின்னு திருக்குறளை சொல்கிறாங்க. வெக்கங்கெட்டு உயிர் வாழ்தலில் உண்டாகின்ற துன்பம் பசித்தலால் உண்டாகின்ற துன்பத்தின் வேறாகியதாற்று அதோடு ஒத்ததே. துன்பளவில் இரண்டும் ஒத்திருக்குமாயின் பசி பரிகாரம் உண்டு அளித்த நானுக்கு உயிர் விடுதல் என்று வேறு பரிகாரம் இல்லை. ஆகவே உயிரினும் சிறந்ததென்று நானே அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு படுதலால் நானால் உயிரை துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறவார் நானாலுள் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பேணில் லீகை மாற்றலின் உவ்வாது. பேணலின் லீகை மாற்றலில் உவ்வாது அப்படின்னா விருப்பமில்லாத கொடையை நீங்குதலின் ஒழியாது. பேணியில் விருப்பமில்லாத ஈகையானது மாற்றலின் இல்லையென்று மறுத்துரைத்தலுக்கு தூவாது வேறாக ஒழியாது. விருப்பத்தோடு கூடிய ஈகையே ஈகையாம். விருப்பமில்லாத ஈகையின் வேறாகாது அதோடொக்கும் என்பதாகும். மாற்றங்கொவ்வாது மறுத்தல். எ சிவில் டினையல் இஸ் பெட்டர் தேன் எ ரூடு கிராண்ட். எ சிவில் டினையல் இஸ் பெட்டர் தேன் எ ரூடு கிராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றல் கொடாது மறுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. செய்யாமை மேற்கோள் சிதறடி தூவாது. செய்யாமை மேற்கோள் சிதறடி தூவாது அப்படின்னா செய்யாதவற்றை மேற்கொண்டு செய்ய தொடங்குவது மையற்றமையின் நீங்கி ஒழியாது. செய்யாமை தாம் செய்யத்தகாத காரியங்களை மேற்கோள் செய்வோமென்று மேற்கொள்வது சிதறியின் மூடத்தன்மையின் தூவாது நீங்கி ஒழியாது. செய்யத்தகாத காரியங்களை செய்வதாக மேற்கொண்டு தொடங்குவதின் மூடத்தன்மை வேறாகாது. செய்யத்தக்க வல்ல செய்யக்கெடும் செய்யத்தக்க செய்யாமையானும் கடும்னு திருக்குறளை சொல்லியிருக்காங்க. பேதையுள் எல்லாம் பேதைமை காதன்மை கையல்ல தன்கட் செயல். செய்யத்தக்க வல்ல செய்யக்கெடும் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் பேதைமையுள்ளெல்லாம் பேதைமை காதன்மை கையல்ல தன்கட் செயல் அப்படின்னு திருக்குறள் சொல்கிறாங்க. சிதடு அப்படின்னா பேதைமை அறிவில்லை. சிக்கர் சிதடர் என சிறுபஞ்ச மூலத்தில் வருது. சிக்கர் சிதடர்னு சிறுபஞ்ச மூலத்தில் வருது. அடுத்ததாக பொய் வேளாண்மை புலைமையுற்றுவாது. பொய் வேளாண்மை புலைமையுற்றாவதுன்னா பொய்ப்பட்ட உபகாரம் புலைமையின் நீங்கி ஒழியாது. பொய் வேளாண்மை விருப்பம் இல்லாவிட்டாலும் விருப்பமுடையது போல செய்யும் ஈகையானது புலமையின் நீசத்தன்மையின் தூவாது நீங்கி ஒழியாது. புலைமை கீழோரது தன்மை இழிவு. மனப்பூர்வமாக செய்யாத உபகாரம் கீழோரது தன்மையின் வேறானது. பிரதிஷ்டைக்கு உபகாரம் செய்வோருக்கு நீசருக்கு சமமானவர். பிரதிஷ்டைக்கு உபகாரம் செய்வோர் நீசைக்கு சமமானவர். புலனற்று உவ்வாதே அப்படின்னு பாடோபதேசம் சொல்கிறாங்க. புலையிற்று உவ்வாதுன்னு சொல்லி கொண்டு கண்மாறல் கொடுமையின் ரூவாது. கொண்டு கண்மாறல் கொடுமையின் ரூவாது. ஒருவன் நட்பாக கொண்டு வைத்து கண்ணோட்டத்தை மாறுதல் கொடுமையின் நீங்கி ஒழியாது. கொண்டு ஒருவரை கட்டாயமாக
ஒருவரை ஒருவர் நட்பாக கொண்டு கண்மாறல் பின்பு அவரிடத்தும் கண்ணோட்டம் ஒளிதல் கொடுமையின் அவருக்கு கொடுமை செய்தலின் தூவாத நீங்கி ஒளியாத கண்ணோட்டம் தன்னோடு பழையவரை கண்டால் அவர் கூறியவற்றை மறுக்க மாட்டாமை இஃது அவர் மேல் கண் சென்ற நிகழ்வாதலின் அப்பேற்பட்டது தாட்சண்யம் ஒருவனோடு சிநேகனம் பண்ணி பின்பு அவரிடம் தாட்சண்யம் காட்டாதவர் அவருக்கு கொடுமை செய்தவர்கள் சான்றி வேறாகார் அறிவிலி துணைப்பாடு தன்மையிற்றுவாது அறிவிரி துணைப்பாடு தனிமையற்றுவார்னா அறிவில்லாதவனோடு துணைப்பாடு தனிமையின் நீங்கி ஒழியாதுன்னு சொல்கிறாங்க. அறிவியலே அறிவில்லாதவனை துணைப்பாடு ஒருவன் துணையாக கொண்டிருத்தல் தனிமையின் தனிச்சிருத்தலின் தூவாது நீங்கி ஒழியாது அறிவில்லாதவனை துணையாக கொண்டிருப்பது தனித்திருப்பதற்கு சமமேயானது அன்றி வேறாகாது. ஆகவே அறிவில்லாதவனை துணைக்கோடல் வேண்டா சிற்றின்பம் சேராமல் பெரியோரை துணைக்கொள்வது என்பாம் துணைமாக்க தரும் அப்படின்னு திருக்குறளையும் சொல்கிறாங்க. அடுத்து இழிபுடை மூப்பு கதற்கு ருவாது இழிவுடைமை மூப்ப கதித்து உருவாதுனா இழிவுடைமையுடைய மூப்பு பிறர் வெறுத்தகு வெகுளும் வெகுமாட்சி நீங்கி ஒழியாது. இழிவுடையனுடைய மூப்பு பிறர் வெறுத்து வெகுளும் வெகுமாட்சி நீங்கி ஒழியாதுன்னா இழிவரையனுடைய மூப்பு பிறரை வெறுத்து பாடபேதம் அதாவது இழிவுடைய மூப்புனா இழிவுடைய கூடிய மூப்பு கதத்தின் கோபத்தின் தூவாது நீங்கி ஒழியாது. கோபம் பிறரால் வெறுக்கத்தக்கது இழிவுடைய மூப்பும் பிறரால் வெறுக்கத்தக்கது ஆக இரண்டையும் ஒழித்தல் வேண்டும். நல்லறம் நல்லொடுக்கமுடையார் மூப்புவிடத்தும் கௌரவ குணங்கள் வாய்த்திருப்பர் அங்கனம் மூப்பு எல்லாராலும் போற்றப்படுவதாகும். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தலால் அதனுள் வரும் மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் சொல்லி திருக்குறளையும் சொல்கிறாங்க. தானோரின் புரள் தனிமையிற் ருவாது தானோரின் புரள் தனிமையை ருவாதுனா தானே ஒருவன் இன்புறுதல் வறுமையை நீங்கி ஒழியாது. ஒருவன் தான் மாத்திரமே இன்புறல் இன்புற்றிருப்பது தனிமையில் தூவாது வறுமையை நீங்கி ஒழியாது. பொருளுடையவனாய் எவருக்கும் உதவாமல் தான் மாத்திரமே இன்புற்றிருப்பவன் பொருள் இல்லாமையால் தனித்துண்ணும் தரித்திரமானவனுக்கு சமமானவை என்று வேறானவன் அல்ல வேறாகான். ஒன்றுமில்லாதவன் இறந்த பெற்றது தனியாக உண்பான ஆதலால் அவன் வறுமையுற தனிமையென்று உபசரித்தார். இரத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமிய உணருணல் திருக்குறளை சொல்கிறாங்க. இரத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமியருணல் திருக்குறளை சொல்கிறாங்க. அடுத்தாக அல்லப்பத்து ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் நீரறிந்து தொழுகாதால் தாரமல்லல் ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் நீரறிந்தொழுகாதான் தாரமல்லல் அப்படின்னா ஆறுகளியால் சூழப்பட்ட உலகத்து மக்களுக்கெல்லாம் கொழுகானது குணமறி தொழுகாதால் மனையல்லல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறுகளை உலகத்து கடல் சூழ்ந்த உலகத்தில் மக்கட்கெல்லாம் மனிதர்க்கு எல்லாம் நீர் அறிந்து புருஷருடைய குணத்தை அறிந்து ஒழுகாதால் அதற்கேற்றபடி நடவாதவள் தாரம் அல்லல் மனையில்லாதவள். நீர்னா நீர்மை கொண்டான் குறிப்பறிவார் பெண்டாட்டி ஆகையால் கணவனுடைய குண விசேஷங்களை அறிந்து தக்கபடி நடவாதவள் மனைவி என்கிற பெயருக்கு உரியவளாகாள். அடுத்து தாரமானது வாழ்க்கை என்று தாரமானாதது வாழ்க்கை என்று மனையால் மாட்சியமைப்படாத மனவாழ்க்கை அல்ல அப்படிங்கிறாங்க. தாரமானாது அப்படின்னா மனையால் மாட்சியுடையமைவளை பெறாத வாழ்க்கை அன்று இல்வாழ்க்கை எண்ணத்தக்க அன்று. மனையால் மாட்சியுடைமையான பெற்ற இல்வாழ்க்கை என்று சிறப்பித்து சொல்லத்தக்கதாம். மனைமாட்சி இல்லால் கண் இல்லாயின் வாழ்க்கை இணைமாட்சி தாயினும் இல்லைன்னு திருக்குறள் சொல்கிறாங்க. இணைமாட்சி இல்லால் கண் இல்லாயின் மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை இணைமாட்சி தாயினும் இல் அப்படின்னு சொல்கிறாங்க. மனையாளுக்கு மாட்சியாவது நற்குணங்கள் நற்செயல்கள் நற்குணங்கள் ஆவன துறவிகளை ஆதரித்தல் விருந்தினை உபசரித்தல் ஏழைகள் எடுத்த அருளுடைமை முதலிய நற்செய்கைகள் அவன வாழ்க்கைக்கு வேண்டும் பொருட்களை சேகரித்தல் உணவை பாகமாக அமைக்கும் திறமை ஒப்புரவு முதலியன. ஈரமில்லாது கிளைஞ்ச நட்பன்று ஈரமில்லாதது கிளை நட்பன்று மனத்திற்கண் ஈரமில்லாது கிளைமன்று நட்புமன்று. ஈரமில்லாத மனத்தின்கண் அன்பில்லாதது கிளை அன்று சுற்றமன்று நட்பு அன்றுனா சிநேகம் அன்று. உறவினருக்கும் நண்பினருக்கும் அன்புடைமை உரிய லட்சணம் உள்ளன்பில்லாத சுற்றத்தாரும் நட்பினரும் ஆகார் என்பதாகும். திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா விருப்பரா சுற்றம் இயைபின் அருப்புறா ஆக்கம் பலவும் தரும். விருப்புறா சுற்றம் இயைபின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும் சொல்கிறாங்க. அழிவந்த செய்யினும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மையவர் அன்பின் வழிவந்த கேண்மையவரும் திருக்குறள் சொல்கிறாங்க. அடுத்தது சோரா கையன் சொன்மலை அல்லன் பிறருக்கு ஒன்றும் உதவாத கையுடைய இவன் புகழை தாங்க மாட்டான்னு சொல்கிறாங்க. சோறுதல் நெகிழ்தல் சோரக்கையன் கை நிகழ்ச்சி இல்லாதவன் ஒன்றும் கெடாதவன் சொல்கிறாங்க. ஒன்றும் கொடாதவன் சொல்கிறாங்க. சொல் அப்படின்னா புகழ் மலை போன்ற புகழ் மிக்க புகழ் அப்படின்னா மிக்க புகழுடையவன். சோராத கையன்னா பிறருக்கு ஒன்றும் கொடாதவன் சொன்மலை அவ்வன்னா மலை போன்ற புகழை உடையவாகான். திருக்குறளை என்ன சொல்கிறாங்கன்னா உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்றீவார் மேல் நிற்கும் புகழ். உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்றீவார் மேல் நிற்கும் புகழ்னு திருக்குறள் சொல்கிறாங்க. சேரா கையன் என்ற பாடத்தை
களவு செய்யும் கையுடையவன் புகழுக்குரியவன் ஆகான் என்று பொருந்துகின்றனர். சோராம்ன களவு, கைன ஒழுக்கம், சோரா கையன களவொழுக்கம் உள்ளவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நேரா நெஞ்சத்தான் நட்டோன் அல்லன். நேரா நெஞ்சத்தான் நட்டோன் அல்லனா வேறாய் உடன்படாத நெஞ்சத்தோன் நட்டோன் அல்லன்னா நேரா ஒற்றுமைப்படாத நெஞ்சத்தான் மனத்தை உடையவன் நட்டோன் அல்லன் சிநேகன் ஆகான். மன ஒற்றுமை இல்லாதவன் சிநேகத்துக்குரியவன் ஆகான். திருக்குறள் என்ன சொல்கிறான்னா, மனத்தினமையாதவரை இணைத்தொன்றும் சொல்லினால் தேரற்பாரென்று. மனத்திறமையாதவரை இணைத்தொன்றும் சொல்லினால் தேரற்பார் என்று. புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் திருக்குறள் சொல்கிறாங்க. நேராமை கற்றது கல்வி என்று. நேராமற் கற்றது கல்வி என்று. கற்பிக்கும் ஆசிரியனுக்கு ஒன்றை கொடாது கற்பது கல்வி ஆகாதுன்னு சொல்கிறாங்க. நேராமல் ஒன்று கொடாமல் கற்றது ஒரு ஆசிரியனிடத்து கற்றது கல்வி என்று கல்வி ஆகாது. கற்பிக்கும் ஆசிரியருக்கு பொருள் கொடாமல் கற்றது கல்வி என்னும் பெயருக்கு உதவாகாது உரியதாகாதுன்னு சொல்கிறாங்க. நேராமை தேராமை பாடோபதேசம் சொல்கிறாங்க. தேராமை கற்றது என்ற பாடத்துக்கு உண்மையான பொருளை தெரியாமல் கற்றது கல்வி என்கிற கணக்கில் சேர்ந்தாகாது என்பது பொருள் கொள்வது. சேர்ந்ததாகாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. வாழாமல் வருந்தியது வருத்தம் அன்று. வாழாமல் வருந்தியது வருத்தம் அன்று. தன்னுயிர் வாழாமை வருந்தியது வருத்தம் அன்று. வாழாமல் தன் உயிர் நன்கு வாழ்வதை வேண்டாமல் பிற உயிர்கள் இன்புற்று வாழ்வதை வேண்டி அப்படின்னு சொல்கிறது தான் வாழாமல். வருந்தியதுன்னா ஒரு வருந்தல் உற்றது. வருத்தம் அன்றுனா வருத்தத்திற்கு சேராததன்று தகாதுன்னு சொல்கிறாங்க. தங்குறை தீர்வு உள்ளார் தகுந்து பிறர் கூறுவும் வெங்குறை தீர்க்கிருப்பார் விளிமியோர் ஆதலால் சமுதாய நன்மையை வேண்டியுழைப்பதற்கு அதில் உள்ள வருத்தமாக தோன்றாது அப்படின்னு சொல்கிறாங்க. அறத்தாற்றிலியாத தீகை அன்று. அறத்தாற்றினியாத தீகை அன்றுனா அறத்தின் நெறியின் ஈயாது ஈகை அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அறத்தாற்றின் ஈயாதன்னா தர்மமாக்கத்தில் கொடாதது. ஈகை அன்று ஈகை அல்ல என்று சொல்லத்தகாதது. அறத்தாற்றின் ஈயாதாவது பாத்திரமருந்து கொடுத்தல் ஈகின் இலக்கணம் அதுவே அப்படின்னு சொல்கிறாங்க. திறத்தாற்றினோதது நோன்பன்று. திறத்தாற்றினோதலா நோன்பன்று. தன் குலத்திற்கும் நிலைமைக்கும் தகனோதல தவமன்று அப்படின்னு சொல்கிறாங்க. நோற்றில் விரங்காத்தல். திறத்தாற்றின் தத்தம் கூறுபாட்டின் குறிய வழியில் நோலாது காவாத விரதம் நோன்பு அன்று. விரதம் என்கிற கணக்கில் சேர்ந்ததன்று. வர்ணாசிரமருக்கு ஏற்ற வகையில் அனுஷ்டிக்கும் விரதமே விரதமாகும். இயலாத வழியிலே அனுஷ்டிப்பது விரதமாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபிறப்பறியா ததுவும் மூப்பன்று. மூப்பறியாதது மூப்பன்றுன்னு சொல்கிறாங்க. மறுபிறப்பை அறிந்து அறத்தின் வழி ஒழுகாததே மூப்பு அப்படின்னு சொல்லி மூப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபிறப்பு நன்கு கடத்தற்குரிய ஒழுக்கங்களை அறியாதது ஒருவன் செய்யாமலே அடைந்த மூப்பானது மூப்பு அன்று. மூப்பு என்கிற கணக்கில் சேர்ந்ததாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அறநெறி வெண்பாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இறந்த இறப்பினார் செய்த வினையை பிறந்த பிறப்பாலறிய பிறந்திருந்து செய்யும் வினையினால் அறிய இனி பிறப்பதையும் வினையின் பயன். இறந்த பிறப்பினாரும் செய்த வினையை பிறந்த பிறப்பாலறிய பிறந்திருந்து செய்யும் வினையாளறிய இனி பிறப்பதெய்தும் வினையின் பயன் சொல்கிறாங்க. அம்மை தான் செய்த அறத்தின் வருபயனை இம்மை துன்புறாரென்றவர் உம்மை கரஞ்செய்தார் தைம்புலனும் ஆற்றுதல் நல்லா கரத்துண்டு தோம்பாவையாம். அம்மை தான் செய்த அறத்தின் வருபயனை இம்மை தின்ற நின்றவர் உம்மை கதஞ்செய்த தைம்புலனும் ஆற்றுதல் நல்ல கரத்துண்டல் தோம்பாவையாம் அப்படின்னு இவ்வர நெறிச்ச வெண்பாக்களில் இந்த கருத்து சொல்கிறாங்க. அடுத்து இல்லை 10. ஆறுகளை உலகத்துக்கெல்லாம் மக்கட் போற்றி பெரும்பேரில்லை. ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் போற்றி பெரும்பேரில்லை. ஆறுகளியால் சூழப்பட்ட உலகத்துக்கெல்லாம் புதல்வரை பெரும் பேரிடம் பேரில்லை பேற்றி பேரில்லைன்னு சொல்கிறாங்க. ஆறுகளை உலகத்து கடல் சூழ்ந்த உலகத்தில் மக்களுக்கெல்லாம் மனிதருக்கு எல்லோருக்கும் மக்கள் போற்றின புத்திரரை பெறுவதை காட்டிலும் பெரும்பேறு பெறத்தக்க பாக்கியம் இல்லை வேறில்லை. மக்கட்பேறு புத்திர பாக்கியம் மக்கள் பெற்றோரின் புத்திர பாக்கியம் போல என்று பொருள்படும். பெரும்போர் அப்படின்னா பாடங்களை கொண்டால் பெரிய பாக்கியம் சொல்கிறாங்க. மனிதருக்கு பெறத்தக்க பாக்கியங்களில் புத்திர பாக்கியம் காட்டிலும் சிறந்தது வேறு இல்லை அப்படின்னு திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பே நல்ல பிற. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பே நல்ல பிற அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்கிறாங்க. மக்களாய் பிறக்கும் பிறவியே பெரும்பேரில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒப்புரவறிதலில் ரகுவார் இல்லை அப்படின்னா செய்ய கடவுவனை செய்கையே ரொக்கும் தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒப்பறிவாதலின் செய்ய கடவுனற்றை செய்வது போல் தகுவரது தக்க செய்கை இல்லை வேறில்லை. ஒப்புரவுனா உலக நடை. ஒப்புரவறிதல் உலக நடையினை அறிந்து செய்தல். உலக நடை தர்மசாஸ்திரங்களை குறவிடுவதன்றி அவரவரை தாமே அறிந்து செய்வதும் தன்மையானது. அதனால் ஒப்புரவு அப்படிங்கிறது அவரவர் தவிர்க்கலாகாமல் செய்ய கடவுவனை செய்கைகள் என்கிற பொருளில் பெற்றிருக்கிறது. கடப்பாடுகள் என்பதாம். தகுவரவு அப்படின்னா தகுதி தக்க செய்கை. தத்தம் கடப்பாடுகளை செய்வது போல் சிறந்த செய்கை வேறில்லை.
திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, புத்தேலுலகத்தும் ஈண்டும் பெறுதலவரே தேரின் ஒப்புரவின் நல்ல பிற. புத்தேலுலகத்தும் ஈண்டும் பெறுதலரே பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வாய்ப்புடை விளைச்சில்லை. வாய்ப்புடை விளைச்சில்லை மக்கட்பேர் வாய்த்த கலவி போலும் கலவியின் நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க. வாய்ப்புடைய மக்கட்பேர் வாய்த்த விளைச்சி இணை விளைச்சி, அதாவது கலவி போல் நல் விளைச்சி இல்லை கலவியின் நல்லதில்லை. வாய்ப்புடை வழக்கில் நல் வழக்கில்லை என்ற பாடம் கொண்டு சாட்சி முதலான வாய்த்துள்ள வழக்கை காட்டிலும் நல்ல வழக்கு வேறில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்பேறு அப்படின்னா வாய்ப்புனா பேரு, விளைச்சினா இணை விளைச்சி, அதாவது கலவி சொல்கிறாங்க. புத்திர பாக்கியம்னா பெறுதலான கலவியால கல்வி. வாயார விளைச்சீர் ரீவிளைச்சில்லை. வாயா விளைச்சீர் ரீவிளைச்சில்லை மக்கட்பேற்றின் பொருட்டன்றி கலக்கும் கலவை போல தீயதில்லைன்னு சொல்கிறாங்க. வாயா விளைச்சினா புத்திர பாக்கியத்துடன் பொருட்டுடன் சிற்றின்ப கருதி கலக்கும் கலவை போல் விளைச்சி தீமையான கலவை இல்லை வேறில்லை. வாயா வளர்க்கீர் இல்லைனா பாடபேதம். வாயான வாயாத பொருந்தாத, சாட்சி என்பது நன்கு பொருந்தாத வியாபாரத்தை போல கெட்ட வியாபாரம் இது இல்லை. முன் வாக்கியத்தில் கூறினது போல இருக்குமாருக்கு எதிர்முகத்தில் கூறியிருக்காங்க, அவ்வளோதான். இயைவு கரத்திலீர் கொடுமை இல்லை. இயைவது கரத்திலீர் கொடுமை இல்லை. தான் பிறருக்கு கொடுக்க இயலும் பொருளை இல்லையென்று கறக்கும் கரப்பிடுமை கொடுமை, அதை விட கொடுமை எதுவும் இல்லை. இயைவது அப்படின்னா தனக்கு கூடுமான பொருளை காத்தலின் இறந்தவருக்கு இல்லை என்று ஒழித்து வைத்தலை போல் கொடுமையான செய்கை இல்லை வேறு இல்லை. திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்கு பக்குப்படும். இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்கு பக்குப்படும். இரவுள்ள உள்ளம் உருகும் கரவுள்ள உள்ளதுவும் இன்றி கெடும். இரவுள்ள உள்ள உருகும் கரவுளன உள்ளதுவும் இன்றி கெடும்னு சொல்கிறாங்க. அடுத்த உணர்வில்லதனாதிர் சாக்காடில்லை. உணர்வில்லதனாதாளிர் சாக்காடில்லை அப்படின்னா ஒருவருக்கு அறிவின்மையோடொக்கும் சாக்காடு இல்லைன்னு சொல்கிறாங்க. உணர்வில்லாதவன் அறிவினால் ஆக்கம் போல் சாக்காடு மரணம் இல்லை ஒருவனுக்கு வேறில்லை. அறிவில்லாதவன் செத்த பிணத்தை ஒப்பான்ங்கிறது தான் இதோட கருத்து. உரையினாளின் என்ற பாடத்திற்கு புகழில்லாதவனாக இருத்தலை காட்டிலும் அப்படின்னு சொல்லுது இதனுடைய பொருள். திருக்குறளை எப்படி சொல்கிறாங்கன்னா, வசையொழிய வாழ்வாரே வாழ்வர், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, வசையொழிய வாழ்வாரே வாழ்வர், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நசையிர் பெரியதோர் நல்குறவில்லை. நசையிர் பெரியதோர் நல்குறவில்லை நான் ஆசையிர் மிக்கதோர் வறுமை இல்லை. ஆசையில் மிக்கதொரு வறுமை இல்லை. நான் நசையின்னா ஆசை, பெரியது மிக்கதாகிய ஒரு நல்குறவு தரித்திரம் இல்லை வேறில்லை. அதிக ஆசை மிகு தரித்திரம் என்பது ஒரு பழமொழி. அதிக ஆசை மிகு தரித்திரம். நல்குறவாவது நுகரப்படும் பொருள் ஒன்றும் இல்லாமை. பொருளினிடத்து ஆசை கொள்வனது அப்பொருளில்லாமையே பெரிதும் குறைவாக தோன்றுதலால் ஆசை வறுமைதாகின்றது. அதனாலே திருவள்ளுவர் நல்குறவென்ற நசை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டாமை என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அக்தோப்பதில். வேண்டாமை என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அக்தோப்பதில்னு திருக்குறளை சொல்கிறாங்க. இசையிற் பெரியதோர் எச்சம் இல்லை. இசையிற் பெரியதோர் எச்சம் இல்லை. நான் புகழுடைமையின் மிக்கு பிறர்படுவதோர் ஆக்கம் ஒருவருக்கில்லை. புகழுடைமையின் மிக்கு பிறர் பயப்படதோர் ஆக்கம் ஒருவருக்கில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எச்சம்னா எஞ்சல், மிஞ்சல், மிஞ்சி இருப்பது அப்படிங்கிற அர்த்தம். மிச்சமாக இருப்பதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது தந்தை முதலியோர் இருக்கும்போது மிச்சமாக வைத்த பொருள். அதை உரையாசிரியர் பிறர் பயப்படுவதோர் ஆக்கம் என்கிறாரு. அஸ்தினா செல்லும் அப்படிங்கிற அர்த்தம். இசையின் கீர்த்தியை காட்டிலும் பெரியது சிறந்ததாகிய ஓர் எச்சம் ஒப்பற்ற ஆஸ்தி இல்லை வேறில்லை. வசையென்ப வையத்தாருக்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறா விடின். திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, நசையென்ப வையத்தாருக்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறா ஆவிடின்னு திருக்குறள் சொல்கிறாங்க. கீர்த்தி இப்போது சிறந்த செல்வம் இல்லை அப்படிங்கிறது இதனுடைய கருத்து. இறத்தலை நூ ஊங்கிழிவார் இல்லை. இறத்தலை நூ ஊங்கிழிவா இல்லைன்னா இறந்த உயிர்தாழ்வின் மேல் கீழ்மை இல்லை. இறத்தலின் பிச்சை எடுத்து உயிர் வாழ்வதை காட்டிலும் ஊங்கு மேலான இழிவரவுனா இழிவு இல்லை வேறில்லை. திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளிருக்கு நீர் என்று இருப்பினும் நாவிற்கிரலின் இழிவந்த தில். ஆளிருக்கு நீர் என்று இருப்பினும் நாவிற்கிரவின் இழிவந்ததில்னு திருக்குறள் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரத்தினவினிலும் கிழிவார் இல்லை ரத்னங்காம் அப்படின்னு பாடோபதேசம் சொல்கிறாங்க. இறப்போர் கீதலின் எய்தும் சிறப்பில்லை. இறப்போர் கீதலின் எய்தும் சிறப்பில்லைனா இறப்போருக்கு கொடுப்பதின் மிக்கதாய் எய்தும் மேன்மை இல்லை கொடுப்பதையும் மிக தாம் எய்தும் சொல்கிறாங்க. இறப்போருக்குன்னா யாசிப்போர் கீதலின் கொடுப்பதை காட்டிலும் எய்தும் ஒருவன் அடையாதவன சிறப்பு மேன்மை இல்லை வேறில்லை. ஈகை போல் புகழ் தருவது வேறு இல்லை அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்றீவார் மேல் நிற்கும் புகழ்னு சொல்கிறாங்க. உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்றீவார் நிற்கும் புகழ்னு திருக்குறள் சொல்கிறாங்க. அடுத்தது பொய்ப்பத்து. ஆறுகளை உலகத்துக்கெல்லாம் பேரறிவினோனினது வாழாமை பொய்த்து. ஆறுகளை உலகத்துக்கெல்லாம் பேரறிவினானது வாழாண்மை பொய். அதாவது ஆறுகளியர் சூழப்பட்டது உலகத்து எல்லா மக்களும் ஒருவன் பேரறிவுடையானவன் பின் அவன் மனத்தால்
இன்புற்றொழுகாமை பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறுகளை உலகத்து கடல் சூழ்ந்த உலகத்தில் மக்களுக்கெல்லாம் மனிதருக்கெல்லாம் பேரறிவினோன் மிக்க அறிவுள்ளவன் இனிது வாழாமை இன்பமடைந்து வாழாதிருத்தல் பொய் பொய்யாம் மிக்க அறிவுள்ளவன் இனிது வாழ்வோன் என்பது உண்மை. மிக்க அறிவுள்ளவன் இனிது வாழ்வான் அப்படிங்கிறதும் உண்மை. எதிரெதா காக்கும் அறிவினாருக்கில்லை அதிர வருதோர் நோய்னு திருக்குறள் சொல்கிறாங்க. எதிரெதிராக காக்கும் அறிவினாருக்கில்லை அதிர வருதோர் நோய் அப்படின்னு திருக்குறள் சொல்கிறாங்க. அடுத்து பெருஞ்சீரோன்றவன் வெகுளியின்மை பொய். பெருஞ்சீரோன்றவன் வெகுளின்மை பொய் அப்படின்னா பெருஞ்செல்வத்தை பெற்றவன் ஒருவன் வெகுளாமை பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருஞ்செல்வம் பெற்றிருப்பவன் லெகுளின்மை அப்படின்னா கோபியாதிருத்தல் பொய்னா பொய்யாம். பல காரியங்களையும் பல எல்லாவரையும் கவனிப்பதில் ஏதாவது தவறு கண்ட விடத்தும் பெருஞ்செல்வர் கோபிப்பது இயல்பு உலக வழக்கில் நோக்கி கூறியது. அடுத்தது கல் உண்போர் போன் பேசார்வின்மை பொய். கல் உண்போன் சோர்வின்மை பொய். கல் உண்போன் சோர்வின்மை பொய் என்பது கல் உண்போருக்கு ஒழுக்கம் சோர்வின்மை என்பது பொய். கல் உண்போன் கல்லை குடிப்பவன் சோர்வின்மை ஒழுக்கம் தளராதிருப்பது பொய் அப்படின்னா பொய்மை. கல் உண்பனுடைய ஒழுக்கம் உறுதியாக இராமல் தளர்வடியும் சோர்வுங்கிற மனமொழி மெய்கள் தன் வயத்தக்களவாதல். திருக்குறள் என்ன சொல்கிறாங்க? கல் உண்பு போல்தீர் கழித்தாலை காணுங்கால் உள் என்பும் கொள் உண்டதன் சோர்வு. கல் உண்ணா போல்தில் கழித்தானை காணுங்கால் உள்ளான் கொள் உண்டதன் சோர்வுன்னு திருக்குறளை சொல்கிறாங்க. அடுத்து காலம் அறியாதோன் கையுறல் பொய். காலம் அறியாதோன் கையுறல் பொய் என்பது காலமறிந்து முயலாதோன் கரும முடிதல் பொய். கையுறல் என்பது கை செய்கை கருமம். உரல்னா அடைதல் பெறுதல் செய்கையின் பலனை பெறுதல். கர்வம் அறியாதோன் ஒரு காரியத்தை செயலுமுற்று அதற்குரிய காலத்தை அறியாதவன். கையுறல் காரிய சித்தி அடைதல் பொய்னா பொய்யாம். உரிய காலத்தில் செய்ய தொடங்கிய காரியம் கைகூடுவது சீக்கிரங்கிறது இவரோட கருத்து. அறிவினை என்பது உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யும் திருக்குறள் சொல்கிறாங்க. அறிவினை என்பது உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யும் திருக்குறள் சொல்கிறாங்க. அடுத்து மேல்வர வரியாதோன் தற்காத்தல் பொய். மேல்வர வரியாதோன் தற்காத்தல் பொய். நான் எதிர்காலத்து வரும் இடையூறும் அறியாதவன் தனக்கு அறம் செய்து காத்தல் பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. மேல்னா இனி, வரவுனா வரத்தக்கதை, அறியாதோன் அறியாதவன், தற்காத்தல் தன்னை தான் பாதுகாத்து கொள்ளுதல் பொய்னா பொய்யாம். நல்ல காரியத்துக்கு நாளை விடை வரும் அவைகளை முன்னாக அறிந்து பரிகாரம் தேடாதவன் தன்னை பாதுகாத்து கொள்வது இல்லை. நல்ல காரியத்துக்கு நாளை இடையூறு வரும் அவைகளை முன்னதாக அறிந்து பரிகாரம் தேடாதவன் தன்னை பாதுகாத்து கொள்வது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறள் என்ன சொல்கிறாங்க? வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்தூறு போல கெடும்னு திருக்குறள் சொல்கிறாங்க. வருமுன் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும்னு திருக்குறள் சொல்கிறாங்க. உருவினை காய்வோன் உயர்வேண்டல் பொய். உருவினை காய்வோன் உயர்வேண்டல் பொய் என்பது மிக்க கர்மம் செய்கைக்கு மடிந்திருப்போன் தனது ஆக்கம் வேண்டுதல் பொய். மிக்க கர்மம் செய்கைக்கு மடிந்திருப்போன் தனக்கு ஆக்கம் வேண்டுதல் பொய். தக்க கர்மம் பிரவேசித்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. உருவினை மிக்க கருமத்தை காய்வோன் செய்யாமல் வெறுப்பவன் உயர்வு வேண்டல் மேன்மையுடைய விரும்புதல் பொய்மையாம். ஆக்கம் மேன்மேல் உயர்தல். உருவினை என்பதை வினைத்தொகையாக கொண்டு பயன்பெறுதலாக காரியம் கைகூடத்தக்க காரியம் என உரைப்பதும் பொருந்தும். அயர்வுன சோர்வு. உருவினை கயர்வுன பாடோபதேசம். அடுத்து சிறுமை நோதோன் பெருமை வேண்டல் பொய். சிறுமை நோதான் பெருமை வேண்டல் பொய்னா பிறர்க்கு தானம் செய்யும் பணிவினையை பொறாதவன் தனக்கு பெருமை வேண்டுதல் பொய். பிறர் தனக்கு செய்யும் பணிவினை பெறாதவன் என்றும் பாடோபதேசம் உண்டு. சிறுமை அடக்கத்தை நோனாதான் அனுசரிக்க பெறாதவன் பெருமையை வேண்டுதல் பொய்யாம். நோன்றல்னா பொறுத்தல். இதற்கு எதிர்மறை நோனாமை அப்படின்னு சொல்கிறாங்க. உற்ற நோய் நோன்றல்ல திருக்குறள் வருது. பெருமை விரும்புகிறவன் பிறனிடத்தும் பணிவாக அடங்கி நடப்பார். பெருமின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமிதமின்மைன்னு திருக்குறள் சொல்கிறாங்க. பெருமை நோனோதோன் சிறுமை வேண்டல் பொய். அடுத்ததாக பெருமை நோனோதோன் சிறுமை வேண்டல் பொய். பெருமை நோனாதான் சிறுமை வேண்டல் பொய்னா பிறருக்கு தான் அறியாமை பெருமை வேண்டாதான் தனக்கு சிறுமை குணம் வேண்டுதல் பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமை பிறர் தன்னை அறிஞனாக கொள்ளும் பெருமையை கோணாதான் வேண்டாதவன் சிறுமை இழிகுணத்தை வேண்டல் விரும்புதல் பொய்னா பொய்யாம். பிறர் தன்னை அறியானாக மதித்தலை விரும்பாதவன் இழி குணத்தை விரும்பான். பெருமிதத்தன்மை ஆதலால் பெருமிதை இல்லாதவன் இழி குணத்தை விரும்புவதில்லை. அடுத்ததாக பொருநசை வேட்கையோன் முறை செய்தல் பொய். பொருநசை வேட்கையோன் முறை செயல் பொய் என்பது பொருநசையால் வரும வேட்கையை உடையான் முறை செய்தல் பொய். பொருநசையால் வரும வேட்கையை உடையான் முறை செய்தல் பொய். நசைனா இச்சை, வேட்கை ஆசை, பெருக்க, முறைனா நீதி. அதாவது பொருள் நசை அப்படின்னா பொருளில் விருப்பத்தால் வரும் வேட்கையோன் பேராசையுடையவன் முறைசை ரீதியை மேற்கொண்டு நடத்தல் பொய்னா பொய்மை. மிக்க பொருளை விரும்பி பேராசையுற்றவன் நடுநிலைமையில் நின்று நீதியை மேற்கொண்டு நடக்க மாட்டான். மிக்க பொருளை விரும்பி பேராசையை வச்சிருக்கிறவங்க நடுநிலைமையில நீதியை நிலைநாட்ட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வேட்கை பொருளின் மேல் தோன்றும் பற்றுள்ளம். இந்த சூத்திரம் அரசனைக்கு சொல்லியிருக்காங்க.
வாளின் அல்லாதோன் தவம் செய்தல் போய், வாளின் அல்லாதோன் தவம் செய்தல் போய், நான் மனத்திற்கு தூயன் அல்லாதவன் தவம் செய்தல் பொய்ன்னு சொல்கிறாங்க. வாளின் அல்லாதவன் மனதில் பரிசுத்தம் இல்லாதவன் தவம் செய்தல் தவத்தை செய்தல் பொய்னா பொய்யாம். வாளியன்னா வாழ்னா சுத்தி, ஈனா சரியை, சுத்தி உள்ளவன் சொல்கிறாங்க. பரிசுத்தன் வாளியன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுத்தம் உள்ளவனை தவம் செய்தற்குரியவன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாளி இல்லாதவன் என்பது மனத்தகுது மாசா மாண்டார் நீரடி மறைந்தொழுகுதார், மறைந்தொழுகு மாந்தர்னு சொல்லி திருக்குறள் சொல்கிறாங்க. மனத்தகு மாசாக மாண்டர நீரோடி மறைந்தொழுகலார், மறைந்தொழுகு மாந்தர் அப்படின்னு திருக்குறள் சொல்கிறாங்க. அடுத்தது 8வது எளிய 10. எளிய 10 ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் புகழ்வை யோர்க்கு புத்தேனோடெனது, புகழ்வை யோர்க்கு புத்தேனா டெளிது அப்படின்னா ஆறுகளை சூழப்பட்ட உலகத்து மக்களுக்கு எல்லோருக்கும் ஒருவர் புகழ் விரும்பின் கடவுளர் வாழு நாடு பெறுதல் எளிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறுகளை உலகத்து கடவுள் சூழ்ந்த உலகத்தில் மக்களுக்கெல்லாம் மக்கள் எல்லாரும் புகழ் கீர்த்தியை வெய்யோருக்கு விரும்பினோருக்கு புத்தன் காடு தேவலோகம் அடைதல் எளிது எளிதாம். புகழை விரும்பி அறஞ்செய்தோரை தேவர்கள் தாமே வந்து உபசீரித்து அழைப்போவார், ஆதலின் அறஞ்செய்தால் சுவர்க்கம் புகுதல் எளிது அப்படின்னு சொல்கிறாங்க. புறநானூரில் என்ன சொல்கிறாங்கன்னா, புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவனேதா வானூர்தி எய்துப வெண்ப பதம் செய்வினை முடித்து. புறநானூறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் புலவனேவா வானூர்தி எய்துப வெண்பதாம் செய்வினை முடிந்து. திருக்குறள் சொல்கிறாங்க, நிலவரை நீன் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேர் உலகு, நிலவரை நீள் புகழாற்றின் புலவரை போற்றாது புத்தேர் உலகுன்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது உறழ்வெய்யோருக்கு குறு செருகு வெளிது, உறழ்வெய்யோருக்கு குறு செருகு எளிது, நான் பிறரோடு கலகம் விரும்புவருக்கு மிக்கச் செருக்கு எளிது, மிக்கச் செரு எளிது. உறல் கலகத்தை வெய்யோருக்கு விரும்புவருக்கு உரு செருக்கு மிக்க போர் எளிது எளிதாம். அதாவது கலகப்பிரியருக்கு பெரும் போர் எளிதில் நேரும் என்பதாகும். உரல்னா முதல்னை திரிந்த தொழிற்பெயர், உரு அப்படிங்கிறது உரிச்சொல். ஈரமெய்யோருக்கு நசைக்குடை எளிது, ஈரம் மெய்வோருக்கு நசைக்குடை எளிது அப்படின்னா மனத்துக்குள் ஈரத்தை விரும்பியோருக்கு பெருனொருவன் கேட்க கொடுத்தல் எளிது. ஈரம் அன்புடைமை வெய்யோருக்கு விரும்பியவருக்கு நசைக்கொடை அப்படின்னா பிறருக்கு விருப்பமாகிய பொருளை கொடுப்பது எளிது எளிதாம். பிறரிடம் அன்புள்ளவர் அதை விரும்பி கேட்டாலும் எளிதில் கொடுப்பர். ஈரமுடைமை ஈகை நரிப அப்படின்னு சொல்லி 2வது 10ல் இந்நூலில் வருது. திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பிலாரெல்லாம் தமக்குரையார் அன்புடையார் என்பும் உரியர் பிறக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாமம் வெய்க்கு நசைக்குடை எளிது அப்படின்னு சொல்கிறாங்க. நாமம் வெய்யோருக்கு நசைக்குடை வெளிதுன்னு பாடோபதேசம் சொல்கிறாங்க. குறளை வெய்யோருக்கு மறைவிரி எளிது, குறளை வெய்யோருக்கு மறைவிரி எளிது அப்படின்னா குறளை சொல்லை விரும்புவோருக்கு ஒருவன் மறையத் தொன்றனை வெளிப்படுத்தி பிறரை அறிவித்தல் எளிது அப்படின்னு சொல்கிறாங்க. குறளை கேட்கச் சொல்லை வெய்யோருக்கு விரும்பினோருக்கு மறைவிரினா ரகசியத்தை வெளிப்படுத்த எளிதுனா எளிதாம். கோச்சொல்லும் இயல்புடைய பிறருடைய ரகசியங்களை எளிதில் வெளியிடுவர். குறளை புறங்கூறுதல் மறவாது ரகசியம் விரித்தல் முதலை தெரிந்து தொழிற்பெயர் பரப்புதல் பலர் அறியச் செய்தல். துன்பம் வெய்யோருக்கு இன்பம் எளிது, துன்பம் வெய்யோருக்கு இன்பம் எளிது, நான் ஒன்றனை முயன்று வரும் துன்பத்தை வெறாதவருக்கு இன்பம் எய்தல் எளிது. துன்பம் ஒரு காரியத்தை மேற்கொண்டு முயற்சி செய்தலால் உண்டாகும் துன்பத்தை வெய்யோருக்கு விரும்பி பொறுத்தவருக்கு இன்பம் அக்காரியம் நன்கு முடிதலால் உண்டாகும் இன்பம் எளிது எளிதாகும். ஒரு காரியத்தை செய்வதில் உண்டாகும் துன்பத்தை வெறுக்காதவர் அந்த காரியம் கடைக்கொண்டு இன்பம் அடைவர். திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் முறுதலின் லிலன், இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் முறுதலிலன் திருக்குறள் சொல்கிறாங்க. அடுத்து இன்பம் வெய்யோருக்கு துன்பமாம் எளிது, இன்பம் வெய்யோருக்கு துன்பம் எளிது அப்படின்னா முயன்று வரும் தன்மையால் வரும் இன்பத்தை விரும்புவோருக்கு பொருள் இல்லாமையால் வரும் துன்பம் எளிது சொல்கிறாங்க. இன்பம் வெய்யோருக்கு ஒரு காரியத்தை மேலிட்டு கொண்டு முயற்சி செய்தலால் உண்டாகும் இன்பத்தை விரும்புவோருக்கு துன்பம் அப்படின்னா வறுமை முதலியவற்றால் உண்டாகும் துன்பம் எளிது எளிதாம். முயற்சியால் உண்டாகும் இன்பத்தை விரும்புவோருக்கு வறுமையால் உண்டாகும் துன்பம் ஒரு பொருட்டாக தோன்றாது. முயற்சியால் உண்டாகும் இன்பத்தை விரும்புவோருக்கு வறுமையால் உண்டாகும் துன்பம் ஒரு பொருட்டாக இல்லைன்னு சொல்கிறாங்க. உண்டி வெய்ய குறும்பினி எளிது, உண்டி வெய்யோருக்கு குறும்பினி எளிதுனா உண்டி மிக விரும்பினோருக்கு மிக்க பிணி எளிது. உண்டி வெய்யோருக்கு பிணி எளிது அப்படின்னா உண்டி மிக விரும்பினோருக்கு பிணி மிக எளிதுன்னு சொல்கிறாங்க. உண்டி உணவை வெய்யோருக்கு மிகுதியும் விரும்பினோருக்கு உருப்பசி மிக்க நோய், உருப்பினி மிக்க நோய் எளிதில் வந்தடையும். திரு ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க, மீதூன் விரும்பேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அது திருக்குறள் இழிவரை துன்பார்க்கன் இன்பம் போல் நிற்கும் கலிபேர் ரிரையான் கண் நோய், இழிவரி துன்பார்க்கன் இன்பம் போல் நிற்கும் களியறியான் கண் நோயின்னு சொல்கிறாங்க. தீயளவன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயாளவென்றிப்படும், தீயளவன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயாளவென்றிப்படும் திருக்குறள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பெண்டிலர் வெய்யோருக்கு படுபலி எளிது, பெண்டிர்
வெய்யோர்க்கு படுபலி எளிதுனா பெண்டிரை மிக விரும்பினாருக்கு உண்டாகும் பழி எளிது. பெண்டிரை விரும்பி அவர் சொல் வழி வருவாருக்கு படும்பழி எளிதுன்னு சொல்கிறாங்க. பெண்டிரை வெய்யோருக்கு மிக விரும்பினோருக்கு படும் உண்டாகும் பழி நிந்தை எளிது எளிதாகும். காமமிக்கவர் எளிதில் நிந்தை அடைவர். காமமிகுதியால் பெண் வழி சேரலும் பெருமனை விளைதலும் ஆகிய ஒழுக்கத்தவர்கள் உண்டானால் அவ்வுலகத்தில் அபிவாதம் ஏற்படும். மனைவிளைவார் மாண்பயன் எய்தார். திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, எளிதென இல்லிறப்பின் எய்தும் எஞ்ஞான்றும் இழியாது நிற்கும் பழி. எளிதென இல்லிறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் இழியாது நிற்கும் பழின்னு சொல்கிறாங்க. பாரம் வெய்யோருக்கு பாத்தூன் எளிது. பாரம் வெய்யோருக்கு பாத்தூன் எளிது அப்படின்னா பிறர் பாரத்தை தாங்குதல் விரும்பியோருக்கு பகுத்துண்டல் எளிது. பெருமை விரும்பினார்க்கு என்ற பதமும் உண்டு. பாரம் வெய்யோருக்கு பிறருடைய பாரத்தை தாங்க விரும்பினோருக்கு பாத்தூன் தென்புலத்தார் தெய்வத்திலிருந்து ஒக்கல்களுக்கு பகுத்துண்ணுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. எளிதுனா எளிதாம். பாத்தூன் பாத்து குடல் ஊன் பாத்து பகுத்து. பாத்து என்பது பகு என்பது மருவியாகிய பா என்பது பகுதி. நன்னெறியில் என்ன சொல்கிறாங்கன்னா, தங்குறை தீர்வுள்ளா தளர்ந்து பிறக்கூறும் வெங்குறை தீர்க்கிருப்பார் விளிமியோர் நன்னுரை சொல்கிறாங்க. தங்குறை தீர்க்கியுள்ளோர் தளர்ந்து பிறக்குருவும் வெங்குறை தீர்க்கிருப்பார் விளிமியோர்னு நன்னெறியில் சொல்கிறாங்க. அதாவது பகுத்துண்டல் யாருக்கு எளிதுன்னு சொல்கிறாங்க. சார்பில்லோருக்கு குறுகொலை எளிது. சார்பில்லோருக்கு குறுகொலை எளிதுனா நன்னட்பை சாராதோருக்கு பொருந்திய கொலைத்தொழில் செய்தல் எளிது. அதாவது சார்பில்லோருக்கு குறுகொலை எளிது அப்படிங்கிற பாடம் கொண்டு அமைந்த குணமில்லாதவருக்கு மிகவும் உயிர்கொலை எளிது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். சார்பில்லாதவருக்கு நல்ல நட்பாகிய சார்பில்லாதவருக்கு உருகொலை பொருந்திய கொலைத்தொழில் செய்தவன் எளிதாம். மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை துவா வரும் திருக்குறள் சொல்கிறாங்க. மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இன தூய்மை துவா வரும் திருக்குறள் சொல்கிறாங்க. அதனால் நற்சார்பு இல்லாதார் கொலை முதலிய தீச்செயல்கள் எளிதில் செய்வர். அடுத்ததாக 9 நல்கூர்ந்தார் 10. நல்கூர்ந்த 10. ஆறுகளியுலகத்து மக்கட்கெல்லாம் முறையிலார் அரசனோடு நல்கூறுதல் நன்று. ஆறுகளியுலகத்து மக்கட்கெல்லாம் முறையிலார் அரசனோடு நல்கூர்ந்ததன்று. ஆறுகளியார் சூழப்பட்ட உலகத்துள் எல்லா மக்கட்கும் முறைமை செய்யாத அரசனோடு வறுமையுறும். ஆறுகளி உலகத்து கடல் சூழ்ந்த உலகத்தில் மக்களுக்கெல்லாம் மனிதருக்கெல்லாம் முறையில் நீதி முறை இல்லாத அரசனுடைய நாடு நல்கூர்ந்தார் நன்று வறுமை உடையதாம். திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயல்புலி கோலோச்சு மன்னவன் நாட்ட பெயலும் வினையுள்ளும் தொக்கு. இயல்புலி கோலோச்சு மன்னவன் நாட்ட பெயலும் வினையுள்ளும் தொக்கு. முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒவ்வாது வாடம் பெயல். முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒவ்வாது வாடம் பெயல். நாடொரு நாடி முறை செய்ய மன்னவன் நாடொரு நாடும் கெடும். நாடொரு நாடி முறை செய்ய மன்னவன் நாடொரு நாடும் கெடும் சொல்கிறாங்க. அடுத்ததாக மிக மூத்தோன் காம நல்கூர்ந்தன்று. மிக மூத்தான் காமத்திற்கு நுகர்ச்சியும் வறுமையுறும். மிக மூத்தோன் வயது மிக மூத்தவன் காமம் நுகரல் காமல் இன்பம் நல்கூர்ந்த வறுமையுடையதாம். எவ்வொருவன் நுகரும் காமல் இன்பம் போல் வயோதிக நுகரும் காமல் இன்பம் சிறவாது. அடுத்ததாக செந்நூற்றுணர்வோனை சேர்தனல் கூர்ந்ததன்று. செற்றுடன் உறைவோனை சேர்தனல் கூர்ந்தனன்று. தன் செறுதல் ஒழுவானை சென்றடைதலால் வறுமையுறும். தன்னை செறுத்தல் ஒழுகுவானை சென்றடைதால் வறுமையுறும். செற்று உட்பகை கொண்டு, அதாவது வஞ்சத்தோடு இருக்க மட்டும் பழகக்கூடாது, அவ்வளோதான். உடன் உறைவோனை வசிப்பவனை சேர்தல் நண்பனாக கொண்டு ஒழுகுதல் நல்கூர்ந்து வறுமையுடையதாம். செருன கோபித்து பகை கொண்டு உட்பகை பகையுடையாரை உண்மை நண்பராக கொண்டொழுதல் கேட்டை உண்டாக்கும். அதான் சொல்கிறாங்க. திருக்குறள் என்ன சொல்கிறாங்க, உடன்பாடில்லாத வாழ்க்கை குடங்கருள் பாம்போடுனை தன்றற்று. உடன்பாடில்லாத வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்றுன்னு திருக்குறள் சொல்கிறாங்க. பிணிக்கிடந்த தோன் பெற்ற விண்ப நல் கூர்ந்தன்று. பிணக்கிடந்தோன் பெற்ற விண்ப நல் கூர்ந்தன்றுனா பிணிப்பட்ட உடம்பை உண்டாக நுகரும் காம வின்பம் வறுமை துறும். அதாவது உடம்பை உடையன் உடக்கும் அப்படின்னு பிரதோபி சொல்கிறாங்க. பிணி கிடந்தோன் வியாதியடைந்து மெலிந்த சரீரத்தை உடையவன் பெற்ற இன்பம் நுகரும் காமல் இன்பம் நல்கூர்ந்தார் வறுமை உடையதாம். நோயாளிக்கு நுகரும் காம இன்பம் கேட்டை தருவதாகவும் சொல்கிறாங்க. அடுத்து தற்போராவளி புலவி நல்கூர்ந்தன்று. தற்போராளி வழி புலவி நல்கூர்ந்தன்று. தன்மேல் அன்பால் போற்றாதார் திறத்து புலக்கும் புலவி வறுமையுறும். தன் போற்றா வழி தன் மேல் அன்புள்ளாதவனாய் தன்னை ஒருவன் பாதுகாவாத விடத்து புலவி பிணங்குதல் நல்கூர்ந்து வறுமையுடையதாம். அன்புடையார் மேல் பிணக்கம் உண்டால் அவர் பரிகாரம் செய்வர். அன்பில்லாதவர் கொண்டால் அவர் பரிகாரம் செய்யார். ஆதலால் அப்பிணக்கு ஒருவருக்கு கேட்டை உண்டாக்கும். அன்புடையார் கொண்ட புலவியால் இன்பம் சிறக்கும். அன்பில்லாதவரும் அதனால் இன்பம் சிறவாது.
நிழலதினதே புலவியும் வீழுங் கண்ணார் இனிதுன்னு திருக்குறள் சொல்கிறாங்க. நீரும் நிழலதினிதே புலவியும் வீழுநர் கண்ணே இனிதுன்னு சொல்லி திருக்குறள் சொல்கிறாங்க. அடுத்து முதிர்வுடையோன் மேனியணிதல் நல்கூர்ந்தன்று. முதிர்வுடையோன் மேனியணி நல்கூர்தல் அன்று. நான் மூத்த உடம்பியுடையன் கான் அணிய மணி வறுமை உறும். முதிர்வுடையோன் கிளப்பருவமுடையோன் மேனி உடம்பில் உடையும் ஆபகரணம் நல்கூர்ந்தன்று அழகு செய்யாது. யௌவனர் அணியும் ஆபரணம் செய்கையிழந்து தந்து சிறக்கும். வயோதிகர் அணியும் ஆபரணம் சிறவாமல் விகாரத்தை உண்டாக்கும் சொல்கிறாங்க. அடுத்ததாக சொற்செல்லா வழி சொலவுநல் கூர்ந்தன்று. சொற்சொல்லா வழி சொலவுநல் கூர்ந்ததன்று. தன் சொல் செல்லாவிடத்து சொல்லிய சொல் வறுமையுறும். சொல்னா தன் சொல் செல்லாவிடத்து செல்லா இடத்து செல்லா வழினா செல்லாவிடத்து. சொலவு அப்படின்னா ஒன்றை சொல்லுதல். நல்கூர்ந்தன்று பயனற்றதாம். சொற் செல்லா வழினா தன் சொல்லை ஏற்பாரிடத்து. சொலவு என்பது அசரியே அப்படிங்கிறது தான். தன் வார்த்தை மதியாவரிடம் சொல்லிக்கொண்ட குறை பயன்படாதுன்னு சொல்கிறாங்க. அகம்வரி யோனென்ன நல் கூர்ந்தன்று. அகம்வரி யோனென்ன நல் கூர்ந்தல் அன்றுன்னா மனதில் நன்மையின்றி வறியோனொருவனை சென்று நன்னுதல் வறுமையுறும். மனதில் நன்மையின்றி வறியோனொருவனை சென்று நன்னுதல் வறுமையுறு அப்படின்னா அகம்வரியோனும் மனதில் நன்மை ஒன்றும் இல்லாதவன் நன்னல்னா சென்றடைதல் நல்கூர்ந்து வறுமையுடையதாம். அகம்வரியோன் மனத்தில் ஒன்றுமில்லாதவன் அன்பு அருள் முதலிய ஊமை நன்மை யாதொன்றுமின்றி சூனியமாக மனத்தை உள்ளவன் அறிவில்லாதவன். நன்னல்னா கிட்டுதல். அகமறியோன் என்ற பாடத்திற்கு தன் மனதை இயல்பை அறியாதவன் என்பது பொருள். உட்கீழ் வலிச்சின நல்கூர்ந்தன்று. உட்கீழ் வலிச்சின நல்கூர்ந்தன்று மதியாதார் முன் வெகுளும் வெகுழ்ச்சி வறுமையுறும். உட்குனா அச்சம் பிறர் அஞ்சத்தக்க மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உட்கு யுவலினா மதிப்பில்லாவிடத்து. சினம்னா கொள்ளும் கோபம் நல்கூர்ந்தன்று பயனற்றதாம். மதிப்பில்லாதவன் பிற மேல் கொண்ட கோபம் பயனற்றதாகும். மதிப்பில்லாதவன் மேல் கொண்ட கோபம் பயனற்றதாகும். அடுத்ததாக நட்பில் வழிச்சேரல் நல்கூர்ந்தன்று. நட்பில் வழிச்சேரல் நல்கூர்ந்தன்னா தன்னோடு நட்பில்லாதவர் மாட்டு ஒன்றனை நச்சிய வசையும் வறுமையுறும். நட்பு இல் வழி அப்படின்னா ஒருவருடைய நட்பு இல்லாதவரிடத்து சேரல் ஒருதலை வேண்டி அவரை அடைதல் நல்கூர்ந்து பயனற்றதாம். சிநேகம் இல்லாதவரிடத்தும் தான் விரும்பிய ஒன்றை பெறுமாறு செல்வது பயனற்றதாகும். நட்பில் வழிச்சுளவு அப்படின்னு சொல்லி பாடோபதேசம். அடுத்து பத்தாவதாக தண்டாப்பத்து. ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் ஓங்கல் வேண்டுவோன் உயர்மொழி தண்டான். ஓங்கல் வேண்டுவோன் உயர்மொழி தொண்டான்னா ஆறுகளியால் சூழப்பட்ட உலகத்துக்கு எல்லா மக்களும் உயர்வு வேண்டுவோன் பிறரை உய்த்துச் சொல்லும் மொழிகளை மாறான். ஆறுகளை உலகத்துனா கடல் சூழ்ந்த உலகத்தில் மக்கட்கெல்லாம் எல்லா மக்களுக்கும் ஓங்கல் மேன்மையடைதலை வேண்டுவோன் விரும்புவோன் உயர்மொழி பிறரை மேன்மைப்படுத்திச் சொல்லும் சொற்களை தண்டான் சொல்லாமல் தவறான். தான் சிறப்புடைய விரும்புவோன் பிறருடைய சிறப்புகளை எடுத்துரைக்க பின்வாங்க மாட்டான்னு சொல்கிறாங்க. தண்டுதல் நீங்குதல் தண்டான் நீங்கான் மாறான் தவிரான் அப்படின்னு சொல்லலாம். தண்டாமலெய்து தாளாண்மை என்றும் கண்டாம் கழலுவதெவன் கோலோ தண்டா நோய் தாம் காட்ட யாம் கண்டது என்றும் வருவனவற்றில் இச்சொல் பொருளில் வருகின்றது. வீங்கல் வேண்டுவோன் பல்புகழ் தண்டான் ஆக்கத்தை வேண்டுவோன் ஒருவன் தனக்கு பல புகழ் வரும் செய்கை கலையான்னா எல்லா செய்தியும் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீங்கல் செல்வப் பெருக்கை வேண்டுவோன் விரும்புவோன் பலவகை புகழ் தரும் செய்கைகளை தண்டான் செய்யாமல் தவறான். வீங்கல் பெருகுதல் செல்வம் பெருகுதல் ஆக்கம் சொல்கிறாங்க. புகழ்னா புகழ் தரும் செய்கை ஆகுபெயர். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்ல தூதியம் இல்லை உயிர்னு திருக்குறள் சொல்கிறாங்க. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்ல தூதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்கிறாங்க. ஆதலால் செல்வம் பெருக வேண்டுமென்று விரும்புவோன் புகழ் உண்டாதவருக்கு காரணமாகி ஈகை முதலில் செய்கைகளையும் செய்யாமல் விடமாட்டாங்கிறது இதோட பொருள். கற்றல் வேண்டுவோன் வழிபாடு தண்டான்னா ஒன்றனை கற்றல் விரும்புவான் தன்னை கற்பிக்கும் ஆசிரியருக்கு செய்யும் வழிபாடு ஒளியான். கற்றல் ஒரு வித்தியை கற்றலை வேண்டுவோன் விரும்புகின்றவன் வழிபாடு கற்பிக்கும் ஆசிரியனுக்கு செய்யலான பணிவிடைகளை தண்டான் செய்யாமலிரான். வழிபாட்டின் இலக்கணம் அழலின் நீங்கான் அணுகான் அஞ்சி கிளலின் நீங்கான் நிறைந்த நெஞ்சமோடு எத்திரத்தாசான் உலகுக்கும் அத்திரம் அறதற்கரிய படர்ச்சி வழிபாடே அப்படின்னு சொல்கிறாங்க. வழிபாட்டின் இலக்கணம் என்ன சொல்கிறாங்கன்னா அழலின் நீங்கான் அணுகான் அஞ்சி நிழலின் நீங்கான் நிறைந்த நெஞ்சமோடு எத்திரத்தாசான் உவக்கும் அத்திரத்திரியார படர்ச்சி வழிபாடே அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றநிரர் கற்றாரை வழிபடுதல் சேர்ந்ததன்று என்றார் முன் ஆதலால் கற்றார் வேண்டுவோன் வழிபாடு தண்டான்கிறங்க. அடுத்ததாக நிற்றல் வேண்டுவோன் தவஞ்செய்ய இரண்டான். நிற்றல் வேண்டுவோன் தவஞ்செய்கின்றன பிறப்பு கெடுத்து தன்னை நிலைப்பிக்க வேண்டுவோன் தவஞ்செய்தல் ஒளியான்.
நிற்றல்னா நித்தியமாக முக்தி இன்பத்திலிருந்து நிலை பெற்றிருத்தலை. வேண்டுவோன் விரும்புகின்றவன். தவம் செய்தல் தண்டான் ஒளியான் உடல் பொருள் முதலியவர் நிலையில்லாதவை ஆதலால் முத்தி இன்பத்தில் நிலை பெற்றிருத்தலை நிற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. தவமாவது மனம் பொறி வழி போகாது நிற்றல் பொருட்டு விரதங்கள் உண்டி சுருக்களும் கோடை கண் வெயில் நிலை நிற்றலும் மாறி மடி பணியிலும் நீர்நிலை நிற்றலும் முதலிய செயல்களை மேற்கொண்டு அவற்றால் தம் உயிர்க்கு வரும் துன்பங்களை பொறுத்து பிற உயிர்களை ஓம்புதல். தவம் செய்ய வல்லாருக்கு அதனால் வரும் துன்பம் வருத்த தம்மோடு கலந்த பாவம் நீக்கி ஞானம் பெறும். ஞானமிக்க அளவிலே பிறப்பு வீடுகளின் உணர்ச்சி உண்டாக்கும். ஆகையால் நிற்றல் வேண்டுவோன் தவஞ்செய ரண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை வேண்டுவோன் சூழ்சக கண்டான். வாழ்க்கை வேண்டுவோன் சூழ்சக கண்டான். வாழ்தலை மேன்மேலும் விரும்பிய ஒருவன் தான் எடுத்த தொழிலை ஆராய்தல் ஒளியான். வாழ்க்கை என்பது நல்வாழ்க்கை வேண்டுவோன் மேன்மேல் விரும்புவன் சூழ்ச்சி தான் எடுத்த தொழிலை தக்கவரோடு ஆராய்ச்சி செய்தலை தண்டான் தவிரான். நல்வாழ்க்கையோடு அவசியமானது காரிய சித்தி. ஆகவே எடுத்த காரியத்துக்கு நன்கு முடித்ததற்கான ஆராய்ச்சிகளை செய்வது ஒருதலை. தெளிந்த வினத்தோடு திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, தெரிந்த வினத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார் கரும்பொருள் யாதொன்று மில் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிந்த வினத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார் கரும்பொருள் யாதொன்று மில் திருக்குறள் சொல்கிறாங்க. அடுத்ததுக்கு மிகுதி வேண்டுவோன் வருந்தன் தண்டான். மிகுதி வேண்டுவோன் வருந்தன் தண்டான். அளவு மிக்க பொருள் வேண்டுவோன் முயற்சி வருத்தம் என நீங்கான். நிறைய பொருள் வேணும், முயற்சி விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மிகுதி அளவுமிக்க பொருளை வேண்டுவோன் விரும்புகின்றவன் வருத்தம் அதற்குரிய முயற்சி செய்வதில் உண்டாகின்ற வருத்தம் பற்றி தண்டான் அம்முயற்சியை தவிரான். மிக்க பொருளை விரும்புகின்ற அதற்குரிய முயற்சி செய்தலில் உண்டாகின்ற வருத்தம் பற்றி அம்முயற்சி நின்று ஒளியான். தகுதி தண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமை விரும்புகிறன் நல்லொழுகத்தில் நின்று தவிரான்ங்கிறது பொருள். இன்பம் வேண்டுவோன் துன்பம் தண்டான். இன்பம் வேண்டுவோன் துன்பம் தண்டான் என்பது இன்பத்தை விரும்பியவன் ஒருவன் துன்பத்தை துன்பமென்று களையான். இன்பம் வேண்டுவோன்னா இன்பத்தை விரும்பிய ஒருவன் துன்பம் தண்டானா அதற்குரிய முயற்சியில் உண்டாகும் துன்பத்தினின்றும் தவிரான். சுகமாக வாழ விரும்புவோர் அதற்குரிய முயற்சியில் உண்டாகும் மெய் வருத்தம் முதலிய துன்பங்களை பாரமாட்டார். தோட்டி போல் உழைத்துரைத்து சாப்பிட வேண்டும். துன்பத்திற்கு பின்வாங்கினால் இன்பம் உண்டாகாது. ஆஃப் சஃபரன்ஸ் கம் ஈஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. துன்பம் உள்ளதென்றோ இன்புள்ளது, துன்பம் இல்லதென்றோ இன்பம் இல்லதுன்னு சொல்லி ராமாயணத்தில் சொல்கிறாங்க. அடுத்ததாக துன்பம் வேண்டுவோன் இன்பம் தண்டான். துன்பம் வேண்டுவோன் இன்பம் தண்டான். துன்பத்தை விரும்பிய ஒருவன் இன்பத்தை இன்பமொன்று களையான். துன்பம் வேண்டுவோன் என்ன ஒரு காரியத்தில் முயலும் போது உண்டாகின்ற துன்பத்தை வெறாமல் விரும்பி ஏற்பவன் இன்பம் அப்படின்னா பின்பு அதனால் உண்டாகும் இன்பத்தை தனண்டான் அப்படின்னா வெறுத்து களையான். முன்பே துன்பங்களையப்பட்டு அதனால் இன்பமுடைய விரும்புவோன் அத்துன்பங்களிடமாக அவ்வின்பத்தை வேண்டாம் என்று களையான். ஏமம் வேண்டுவோன் முறை செய்ய ரன்றான். ஏமம் வேண்டுவோன் முறை செய்ய ரன்றான். குடிமக்களை காக்க விரும்பிய அரசன் முறைமைப்படி நடந்தொழியான். ஏமம் வேண்டுவோன் குடிமக்களை பாதுகாத்தல் விரும்பிய அரசன் முறை செய்ய தண்டான். நீதிமுறைப்படி அரசு செய்தல் தவிரான். குடிகளை ரட்சிக்க விரும்பிய அரசன் நீதிமுறை தரவாமல் நடப்பான். ஓர்ந்து கண்ணோடா திரைப்புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. ஓர்ந்து கண்ணோடா திரைப்புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறைன்னு திருக்குறள் சொல்கிறாங்க என்பதால் முறை இலக்கணம் விளங்கும். காமம் வேண்டுவோன் குறிப்பறி செய்யரண்டான். காமத்தை விரும்பி ஒருவன் குறிப்பறிதல் ஒளியான். காம இன்பத்தை வேண்டுவோன் விரும்புகின்ற குறிப்பறிதல் தண்டான ஒளியன். குறிப்பறிதல் தலைமகளது குறிப்பினேறுதலும் தோழின குறிப்பிடுதலும் ஆகும். இன்பம் தண்டான் என்பது இன்பம் தண்டான் என்ற பாடலுக்கு காமனின்பம் நுகர்தல் அப்படிங்கிற பொருள். ஸோ இத்துடன் முதுமொழி காஞ்சியில் இருக்கக்கூடிய பாடல்கள் நிறைவு பெற்றது என்று எண்ணுகிறேன். முதுமொழி காஞ்சி பற்றிய அனைத்து தகவலும் பார்த்தாயிட்டுது. ஸோ இது சிறந்த 10 நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது மிகவும் தேர்வுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸோ வெற்றிக்காக நம்ம போராடலாம். ஸோ வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஓகே. ஸோ வெற்றிக்கான வாழ்த்துக்கள். நன்றி.